போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாளில் நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா புணர்ச்சி. ஸோ புணர்ச்சியோட முக்கியத்துவம் நான் சொல்லி தான் உங்களுக்கு புரியணும்னு இல்லை, அவ்வளோ முக்கியமான தலைப்பு போட்டித் தேர்வுக்கு. ஸோ அந்த புணர்ச்சியை நம்ம ஆழமாகவும் விரிவாகவும் எளிமையாகவும் பார்க்கலாம். 30க்கும் மேற்பட்ட விதிகளை நான் உங்களுக்கு ஆழமாக சொல்லித்தரேன். சரி, இன்றைக்கி வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ பல்வேறு மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க களம் டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது தொடர்பான டீட்டெயில்டு வீடியோ 1 or 2 வீக்ஸில் நான் ஷெடியூலோடு உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் இன்றைக்கி பொங்கலை முன்னிட்டு ஒரு நல்ல நாள்ன்றனால ஒரு அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ அதனால் பொங்கலுக்காக 15, 16, 17 இந்த 3 நாளில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபரும் உண்டு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற மாணவர்கள் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஆஃபருக்கு வரும். சரியா? இது தொடர்பாக நான் நிறைய சொல்லணும், நம்ம தனி வீடியோவை பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வகுப்புக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயம் வேணால் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ டெஸ்ட் பேட்ச்னு சொன்னோன்னே எப்படி ஷெடியூல் இருக்கும், ஸோ எப்படி கொண்டு போவாங்க, எவ்வளோ வினாக்கள் இருக்கும், பல்வேறு இது ஓடும். தயவு செஞ்சு அமைதியாக நீங்கள் வகுப்பை பாருங்கள். நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஸோ கண்டிப்பாக சரியான திட்டமிடலும் கடின உழைப்பு இருந்தால் வெற்றி எளிமையாக கிடைக்கும். அந்த சரியான திட்டமிடலை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், நம்புகிறேன். ஸோ இந்த களத்தில் நிறைய பிளான் வச்சுருக்கேன், களம் 1, 2, 3ன்னு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராங்காக போகலாம். தரமான வினாக்கள், அந்த வினாக்களுக்கு நானே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஸோ எல்லா டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு தெரியும், இதான் ஆன்சர்னு சொல்லாமல் அந்த 4 வினாக்களுக்கும் நம்ம நிறைய தகவல் சொல்லலாம். சரியா? ஸோ இது தொடர்பான இன்னும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் வேணால் பாருங்கள். ஆனால் நான் டீட்டெயில்டாக தனி வீடியோ கொடுக்குறேன். இப்போ நம்ம சேனல் தொடங்கின புதுசில் நான் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புத்தகத்தில் எப்படி படிக்கணும்னு ஒரு கிளாஸ் கொடுத்தேன். சரியா? இந்த டெஸ்ட் பேட்சப்போ நான் ஷெடியூல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஷெடியூல் ஏன் முக்கியம், இந்த ஷெடியூல் அடிப்படையில் புத்தகத்தை எப்படி படிக்கிறதும் ஒரு புத்தகத்தையும் நான் உங்களுக்கு கிளாஸை எடுத்து காட்டுறேன். ஸோ நிறைய பிளான் வச்சுருக்கேன். இந்த டெஸ்ட்டோடு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, சரியா? நிறைய ஐடியா இருக்குது, நம்ம டீட்டெயில்டாக தனியாக பார்த்துக்கலாம். ஸோ விருப்பம் இருக்கிற மாணவர்கள் 15, 16, 17 இந்த 3 நாளில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ ஃபீஸ் மினிமம் தான் இருக்கும், அதில் 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ பார்த்துங்க, நம்ம வகுப்புக்குள்ளே போயிடலாம். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள். ஸோ இலக்கணத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தலைப்புனா அது புணர்ச்சி தான். ஸோ உங்களுக்கே தெரியும், பாடத்திட்டத்தில் அழகு 1 நம்மளுக்கு இலக்கணத்தில் முதல் 2 தலைப்பே இது தொடர்பானது தான். பிரித்து எதுக சேர்த்து எதுக, அதில் முழு மதிப்பெண் எடுக்கணும்னா நம்ம பல்வேறு புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடிப்படையாக நான் உங்களுக்கு ஒரு 30 புணர்ச்சி விதிகள் நான் சொல்லித்தரேன். இதை நம்ம டெப்த்தாக கற்றுக்கிறதுக்கு அப்புறமேட்டு நம்ம எவ்வளோ வேணால் அப்டேட் பண்ணிக்கலாம். பட் இதில் நமக்கு எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அப்போ புணர்ச்சினா என்ன, அதில் பல்வேறு அடிப்படை தகவல்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக ரூலுக்குள்ளே போயிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? அப்படி கவனிங்க, இது ரொம்ப எளிமை, அதனால தான் நான் இதிலே காட்டுறேன். அடுத்து நான் உங்களுக்கு தனியாக ஒயிட் போர்டில் நடத்துகிறேன். சரி, இது மட்டும் பார்த்துலாமா? புணர்ச்சி என்றால் சேர்க்கை என்று பொருள். அவ்வளோதான். புணர்ச்சி என்றால் என்ன பொருள்? சேர்க்கை என்று பொருள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 2 சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருவதை கூறும் இலக்கணம் தான் என்ன இலக்கணம்? புணர்ச்சி இலக்கணம். புணர்ச்சியை சந்தி என்றும் கூறுவர். ஏன் சந்தின்னு சொல்றாங்க? நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் சந்திக்கிற இடத்தை பத்தி நம்ம பேசுறதுனால அதுக்கு பேர் என்னதான்? சந்தி. இப்படி ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் இல்லை ஒரு சொல்லும் அதோட ஒட்டுகளும் இணையும் பொழுது ஒளி நிலையில் மாற்றம் ஏற்படலாம், மாற்றம் ஏற்படாமலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான். இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ, நான் என்ன சொல்றேன் ஒட்டுகள்னா, சரியா? ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். அவ்வாறு இணையும் பொழுது ஒளி நிலையில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டு, மாற்றம் இல்லாமலும் சேருவதுண்டு. ஸோ இதெல்லாம் எடுத்துக்காட்டு பார்த்தா ரொம்ப எளிமையாக புரியும். கவனிக்கிறீங்களா? இதுதான் பாருங்களேன். மாடு பிளஸ் கல். மாடு என்பது ஒரு சொல். சரியா? மாடு என்பதுனாது ஒரு சொல். இதுவே கல் என்பது ஒரு ஒட்டு. சரியா? உங்களுக்கு தெரியும், பன்மை விகுதி தானே, அது ஒரு ஒட்டு. சரியா? அப்ப என்ன சொன்னாங்க இங்க பாருங்களேன், மாடு என்பது ஒரு சொல், தொழுவம் என்பதும் ஒரு சொல். அப்ப இதுல நீங்க பாதி ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு சொல்லோடு இன்னொரு சொல் சேர்ந்தாலும் சரி, ஒரு சொல்லோடு இன்னொரு ஒட்டு சேர்ந்தாலும் சரி, ஒளி நிலையில மாற்றம் ஏற்படும், இல்ல மாற்றம் ஏற்படாமலும் இருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாருங்களேன். இப்படி இந்த பிராக்கெட்னா உங்களுக்கு புரியும். பாருங்களேன், ஒட்டு இணைந்து ஒளி மாறவில்லை. என்னது? ஒட்டு இணைந்து என்ன மாறல? ஒளி மாறல. பாருங்களேன், மாடு பிளஸ் கல், ஒட்டு தான் கல், அதனால தான் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. சரியா? மாடு பிளஸ் கல் மாடுகள், எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை, இல்லை ஒளியில். ஆனால் ஏன் இதெல்லாம் முக்கியம்னா ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டா நீங்கள் என்னென்னமோ போய் விதி படிக்கிறீங்களா, டிஎன்பிசி இப்படி தான் நம்மளை ஏமாற்றுவான். நீங்கள் போனாட்டி கஷ்டமான ரூல் கேட்டான், இளங்குமார்னாலும் கேட்டால் நீங்கள் அந்த புக்கத்தில் அனைத்து விதியும் படிச்சிருவீங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளை ஏமாற்றிடுவோம். சரியா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியம். சரியா? ஒரு சொல்லோடு இன்னொரு சொல் இணைஞ்சாலும், ஒரு சொல்லோடு ஒரு ஒட்டு இணைஞ்சாலும் இணையலாம்.
அப்படி இணையும் பொழுது ஒளி நிலையில மாற்றம் ஏற்படலாம், ஏற்படாமலும் இருக்கலாம். சரியா? அப்ப மாடுன்ற ஒரு சொல்லு கூட கல்லுன்ற ஒரு ஒட்டு சேர்றப்ப ஒளி நிலையில மாற்றம் ஏற்பட்டுச்சா? இல்ல. மாடு பிளஸ் கல், மாடுகள், நம்ம அப்படியே தானே ஒழிக்கிறோம். இப்ப மாற்றம் ஏற்படும் பாருங்களேன். இங்க பாருங்களேன், மாடு பிளஸ் தொழுவம். இப்ப சொல் எது சொல்லு? தொழுவம் என்பது ஒரு சொல், அதான் சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க. சொல் இணைந்தது, ஒளி நிலையில் மாற்றம் நிகழ்ந்தது. புரியுதான் பாருங்க, சொல் இணைந்தது, ஒளி நிலையில் மாற்றம் நிகழ்ந்தது. எப்படி நிகழ்ந்திருக்கு பாருங்களேன். மாடு பிளஸ் தொழுவம், மாடு தொழுவம் கிடையாது, மாட்டு தொழுவம். இதுவே ஒரு புணர்ச்சி விதி தான். தன் ஒற்று இரட்டலும் ஒரு விதி இருக்கு, நம்ம அடுத்தடுத்து அதெல்லாம் பார்க்க தான் போறோம். சரியா? ஸோ அந்த விதியின் அடிப்படையில் இருந்து அப்புறம் வல்லின மிகுந்த மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மாற்றங்களால ஒளியும் மாறி இருக்குல்ல. அப்போ நீங்க இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. மேல இருக்கிற பாயிண்ட்லாம் ரொம்ப எளிமை. சரியா? ஸோ இந்த பேசிக் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு இப்போ நம்ம நேராக டாபிக் உள்ள போயிடலாமா? இதுக்கப்புறம் நான் ஒயிட் போர்டில் உங்களுக்கு சொல்லி தரேன், ரொம்ப ரொம்ப எளிமையாக புரியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்துங்க. சரி, நம்ம டைரெக்டாக உள்ளே போயிடலாம். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே. ஒரு நிலைமொழி, ஒரு வருமொழி, இதான் புணர்ச்சிக்கான பேசிக் ஸ்ட்ரக்சரே. நம்ம நிறைய ரூல் படிச்சுட்டு அந்த ரூல்லாம் அதுக்கப்புறம் கைப்பட பக்கம் பக்கமாக எழுத தேவையில்ல. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? சரி, புணர்ச்சியில் நம்மளுக்கு முக்கியமான 2 இடம் எது? இதுதான். இந்த 2 இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னது? நிலைமொழி. அது என்னது? வருமொழி. டைரக்டா என்ன சொல்லுவாங்க? நிலைமொழியும் வருமொழியும் இணைவது புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அது ஓகே தான். பட் அதை விட இன்னும் டெப்தா கிட்ட போய் நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா? நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது புணர்ச்சி எனப்படும். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, இலக்கணத்தில் இருக்கிற எல்லா விளக்கங்களும் எடுத்துக்காட்டை வச்சு உருவாக்கப்பட்டதுன்னு. அப்போ ஒரு எடுத்துக்காட்டை வச்சு புணர்ச்சிக்கு விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது தான் அது புணர்ச்சி. சரி, அப்ப புணர்ச்சியில இறுதின்னு சொன்னா உங்களுக்கு எந்த இடம் தெரியணும். சரியா? நம்ம பொறுத்தவரை என்னது? இதான் இறுதின்னு நினைச்சுப்போம். அது இறுதி கிடையாது. புணர்ச்சியில இறுதினா அது இதுதான். நிலைமொழியோட ஈறு தான் ஈருன்னு சொல்லலாம், இறுதின்னு சொல்லலாம், ஈற்று எழுத்துன்னு சொல்லலாம், என்ன வேணா பயன்படுத்தலாம். அப்ப நிலைமொழியின் ஈறுனா இது. சரி, அடுத்தது புணர்ச்சியில முதல் எழுத்துன்னு சொல்லிட்டா நீங்க டைரக்டா இங்க வந்துடக்கூடாது. எதுதான் முதல்? இதுதான் முதல். வருமொழியின் முதல் எழுத்தான் அது முதல். இதுல நான் இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சரியா? இப்போ உங்களுக்கே தெரியும், தமிழ் நார்மலா ஏதோ ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சொல்லோட இறுதியில ஒரு உயிர்மை எழுத்து வருமா வராதா? வரும். நம்ம தான் மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து படிச்சிருக்கோம்ல. இப்போ ஒரு சொல்லோட இறுதியில மெய் எழுத்து வருமா வராதா? வரும். இவ்வளவுதான் வரும், வேற எதுவும் வராது. நீங்க சொல்லுங்க பாருங்க, ஒரு சொல்லோட இறுதியில ஆயுத எழுத்து வருமா? வராது. ஒரு சொல்லோட இறுதியில டைரக்டா உயிர் எழுத்து வருமா? வராது. டைரக்டா எது மட்டும் தான் வரும்? ஒன்று ஒரு மெய் எழுத்து வரும், இல்லை உயிர்மெய் எழுத்து வரும். இதெல்லாம் நான் சில பேசிக் சொல்கிறேன். இதெல்லாம் கடினமான இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன வகையில் உதவியாக இருக்கும். சரியா? அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ஒன்று மெய் எழுத்து இருக்கும், இல்லை உயிர்மெய் எழுத்து இருக்கும் தானே. மெய் எழுத்து இருந்தால் ஓகே, விட்டுறலாம். ஆனால் ஒரு உயிர்மெய் எழுத்து வந்தால் அதை பிரித்து நீங்கள் உயிர் எழுத்தாக எடுத்துக்கணும். சரியா? இப்போ இங்கே சூன் முடியுதுன்னு வச்சுக்கலாம். சூ எப்படி பிரிக்கலாம்? இச்சு பிளஸ் ஊன் பிரிக்கலாமா? அப்போ நீங்கள் அதை உயிர் எழுத்தாக தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர உயிர்மை எழுத்தா நீங்கள் பார்க்கக்கூடாது. சரியா? அப்போ புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிலைமொழியோட இறுதியில் ஒன்று மெய் எழுத்து இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் உயிர்மை எழுத்து இருந்தால் அந்த உயிர்மை எழுத்தை பிரித்தா எனக்கு என்ன எழுத்து கிடச்சிடும்? இறுதியில் உயிர் எழுத்து கிடச்சிருமா? அப்போ ஈருன்னு சொன்னால ஈருன்னு. அப்போ என்னென்ன ஈரு வர வாய்ப்பு இருக்குது? ஒன்று உயிர் ஈரு, இல்லை மெய் ஈரு. உயிர் ஈரு இல்லை மெய் ஈரு. இப்போ புரியுதா? உயிர் ஈற்று புணர்ச்சி, மெய் ஈற்று புணர்ச்சின்னு ஏன் சொல்றாங்கன்னு. அப்போ டைரக்டா மெய் எழுத்து இருந்தால் அது பேர் மெய் ஈற்று புணர்ச்சி, பிரச்சனை இல்லை. அப்போ உயிர்மை எழுத்து இருந்தால் அது உயிர்மை ஈற்று புணர்ச்சி கிடையாது, உயிர் ஈற்று புணர்ச்சி. ஏன்னா அந்த உயிர்மை எழுத்தை பிரிச்சா பின்னாடி என்ன வந்துடும்? உயிர் எழுத்தானே வரும். இதுவே தான் முதலுக்கும். சரியா? அப்போ ஒரு சொல்லோட முதல்ல நீங்களே சொல்லுங்க, என்ன எழுத்துலாம் வரும்? உயிர் எழுத்து வரும். வேற என்ன வரும்? உயிர்மை எழுத்து வரும். சரி, ஆயுத எழுத்து வருமா ஒரு சொல்லோட முதல்ல? வராது. மெய் எழுத்து டைரக்டா வருமா ஒரு சொல்லோட முதல்ல? வராது. அப்போ ஒரு சொல்லோட முதல்ல ஒன்று உயிர் எழுத்து இருக்கும், இல்லை உயிர்மை எழுத்து இருக்கும் தானே. உயிர் எழுத்து இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே எப்படி மெய் எழுத்து இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன், அங்கே அப்படி உயிர் எழுத்து இருந்தால் பிரச்சனை இல்லை. உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்லிடலாம். என்ன புணர்ச்சி? உயிர் முதல் புணர்ச்சி. இதுவே உயிர்மை எழுத்து இருந்தா உயிர்மை முதல் புணர்ச்சின்னு சொல்லக்கூடாது. இந்த உயிர்மை எழுத்து நம்ம பிரிச்சிடணும். இப்போ கீயை பிரிக்கலாமா? இங்கே கிளைன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்களேன், கிளை. அப்போ கீ, நான் கீ எப்படி பிரிப்பேன்? இக்கு பிளஸ் ஈன்னு பிரிப்பேன். அப்போ நான் அது என்னவா எடுத்துக்கணும்? மெய் எழுத்தா எடுத்துக்கணும். என்ன எழுத்தா எடுத்துக்கணும்? மெய் எழுத்தா எடுத்துக்கணும். அப்போ என்னென்ன முதல் இருக்கு? ஒன்று உயிர் முதல், இல்லைன்னா மெய் முதல். அவ்வளோதான். என்ன முதல்? ஒன்று உயிர் முதல், இல்லைன்னா மெய் முதல். சரி, உயிர் முதல் ஈஸி, டைரெக்டாக கண்டுபிடிச்சிடுங்க. மெய் முதல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு உயிர்மை எழுத்து வந்தால் அதை பிரிச்சுட்டு நீங்கள் அதை மெய் எழுத்தாக எடுத்து மெய் முதலாக வச்சுக்க வேண்டியதான். ஸோ இது ஒரு பொறுத்துக்கையாக நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 2 இடத்துல என்னென்ன எழுத்தான் வரணும்? ஒன்று மெய் எழுத்து வரணும்,
இல்லை உயிர் எழுத்து வரணும். இங்கே என்னென்ன எழுத்து வரணும்? இங்கேயும் அதே தான், ஒன்று மெய் எழுத்து வரணும் இல்லை உயிர் எழுத்து வரணும். சரியா? இதில் ஒரு விளக்கம் இருக்குது பாருங்க. இங்கே டைரெக்டாக மெய் எழுத்து வரும், இங்கே டைரெக்டாக உயிர் எழுத்து வரும். ஆனால் ஒரு சொல்லோட இறுதியில் உயிர் எழுத்து வருதுன்னா அது ஒரு உயிர்மை எழுத்தை பிரிச்சதாக இருக்கணும். ஒரு சொல்லோட முதல்ல மெய் எழுத்து இருக்குன்னா அதுவும் ஒரு உயிர்மை எழுத்தை பிரிச்சதாக இருக்கணும். உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ இந்த பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புரிஞ்சு வச்சுங்க. சரி, ஓகே, நம்ம விளக்கத்துக்குள்ளே போயிடலாமா? சரி, அப்படியே சொல்லிடுறேன். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது புணர்ச்சி. ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துடலாமா? இதுக்கு தமிழ் பிளஸ் அமுதம். சரியா? ஸோ அப்போ நிலைமொழியோட இறுதி என்னது? மெய். வருமொழியோட முதல் என்னது? உயிர். ஏன் இங்கே உயிரும் மெய் தான் இருக்கணும், இங்கேயும் உயிரும் மெய் தான் இருக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா உயிரும் மெய்யும் தானே இணையும், உயிரும் மெய்யும் தானே இணையும். சரியா? உயிரும் உயிரும் இணையாது, மெய்யும் மெய்யும் இணையாது, உயிர்மை எழுத்தும் உயிரும் இணையாது. உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெய்யா உயிரை மாற்றினாதான் அந்த சொற்களை இணைக்க முடியுன்றதுனால தான் அந்த ரூலே அப்படி அப்ளை ஆகுது. சரியா? சரி, இப்போ என்ன நம்மளுக்கு மாறும்? தமிழ் அமுதம்னு மாறிடுமா? ஸோ இப்போ நிலைமொழியோட இறுதியும் வருமொழியோட முதலும் இணைஞ்சி நம்மளுக்கு ஒரு சொல் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ தமிழ் ப்ளஸ் அமுதம், தமிழ் அமுதம். ஸோ புணர்ச்சினா என்னன்னு இது பிறகு உங்களுக்கு மறக்கக்கூடாது. ஸோ அந்த விதியை நான் வச்சுங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது புணர்ச்சி. சரி, நம்ம புணர்ச்சி பார்த்து டேரெக்டாக விதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் 4 வகை பொறுத்துக்க சொல்லித்தரேன். ஸோ இப்போ பொறுத்துக்க அடிப்படையில் கேட்டால் 4 வகையில் கேட்கலாம். கண்டிப்பாக எதிர்பாருங்க, இது போலையும் வினாக்கள் வச்சுருவாங்க. நம்ம விதியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப இதில் ஏமாந்துடக்கூடாது இல்லை. ஸோ அதை நம்ம பிடிஎஃப்லேயே பார்த்தல, ஏன்னா நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கும், எழுதிப்பட்ட டைம் ஆகும். நான் பிடிஎஃப் வச்சு உங்களுக்கு அந்த பொறுத்துக்க சொல்லி கொடுத்துறேன். பொறுத்துக்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம விதிக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? சொன்னதான் தமிழ் ப்ளஸ் அமுதம், தமிழ் அமுதம், நிலைமொழி, வருமொழி. இதான் மெய். புணர்ச்சினா இதான் விளக்கம், அவ்வளோதான். ஸோ இதான் புணர்ச்சிக்கான டெஃபினேஷன். சரியா? என்னது? நிலைமொழியின் ஈரும். அப்போ ஈருனா என்னது? நிலைமொழியோட இறுதி எழுத்து. வருமொழியின் முதலும் இணைவது புணர்ச்சி எனப்படும். இந்த ஈரும் முதலும் தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஈரு என்னென்ன எழுத்தா இருக்கலாம், இப்படி கூட நீங்கள் நினைக்கலாம், ஏன் இதை போட்டு இருந்தாலும் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் யோசிக்கலாம். ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுருவான். ஈரு என்பது என்ன எழுத்தாக அமைன்னு கேட்டோன்னா நம்மளுக்கு கொஸ்டினே ஒன்றுமே புரியாது. அப்போ ஈரு என்ன எழுத்தாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன எழுத்தாக இருக்கும்? ஈரு ஈரு ஒன்று உயிர் எழுத்தாக இருக்கணும், இல்லை மெய் எழுத்தாக இருக்கும். சரி, அப்போ முதல் என்ன எழுத்தாக இருக்கணும்? அதே தான், ஒன்று உயிர் எழுத்தாக இருக்கணும், இல்லை மெய் எழுத்தாக இருக்கணும். சரி, ஓகே, நான் திரும்ப சொல்ல ஆசைப்படலை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து போயிடலாமா? இதுதான் நான் சொன்ன பொறுத்துக்கு அடிப்படை. ஸோ இது நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு விளக்கி சொன்னதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பார்க்கலாமா? நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து. அந்த டாபிக் நல்லா கவனிங்க. எதை பொறுத்தான்? நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து. சரி, நீங்கள் சொல்லுங்க, சிலை பிளஸ் அழகு. இதில் எது நிலைமொழி? சிலை. சரி, நிலைமொழியோட இறுதி எழுத்து எது? லை. அப்ப இதை பொறுத்து. அடுத்து மண் பிளஸ் அழகு. திரும்ப இங்க பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து. எது நிலைமொழி? மண். அதோட இறுதி எழுத்து எது? இன். அப்ப லையையும் இன்னையும் பொறுத்துன்னு அர்த்தம். நான் இப்பதான் சொன்னல, மெய் எழுத்து இருந்தா டைரக்டா எடுத்துக்கலாம், ஆனா உயிர்மை எழுத்து இருந்தா என்ன பண்ணாத பிரிக்கணும்னு சொன்னா, அப்ப லை எப்படி பிரிச்சிடலாம்? இல்லு பிளஸ் ஐ. அப்போ இதை நான் உயிரெழுத்தாக தான் எடுத்துக்கணுமே தவிர உயிர்மை எழுத்தை எடுத்துக்கூடாது. அப்போ எனக்கு ஈற்றில் உயிரெழுத்து இருக்கிறதுனால இது என்ன புணர்ச்சி? உயிரீற்று புணர்ச்சி. சரியா? ஈற்றில் எனக்கு மெய் எழுத்து இருக்கிறதுனால என்ன புணர்ச்சி? மெய்யீற்று புணர்ச்சி. இவ்வளோதான் விஷயம். அப்போ எவ்வளோ ஈஸி பாருங்களேன். அப்போ சில பேர் தோணும், சார் சிலை ப்ளஸ் அழகு, இங்கே உயிர் எழுத்து இருக்குது, இது உயிர் முதல் புணர்ச்சி வராதா? வரும். ஆனால் அவங்க எதை பார்க்க சொல்லியிருக்காங்க மேலே? நம்மளை நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்தானே கேட்டிருக்காங்க. அப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து பார்க்கிறப்ப இது ஒரு உயிரீற்று புணர்ச்சி, இது ஒரு மெய்யீற்று புணர்ச்சி. இதுவே இந்த இடத்துல வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்துன்னு கொடுத்துனா இது உயிர் முதல் புணர்ச்சி, இது உயிர் முதல் புணர்ச்சி. அப்ப அவங்க எதை பொறுத்து பார்க்க சொல்றாங்க, நம்ம அதை பொறுத்து பார்க்க வேண்டியதான். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சவங்க சில பேர் டவுட் இருக்கும், அது நீங்க டெஸ்ட்ல உங்களுக்கு அது கிளியர் ஆயிடும். ஸோ டெஸ்ட்ல கொஸ்டின் வைக்கிறப்ப அதை ஆப்ஷன் வச்சு நீங்க சூப்பரா முடிவு பண்ணலாம். ஸோ இதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. அடுத்தது பாருங்களேன், வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து. இப்ப பாருங்க, வருமொழிக்கு போயிடலாமா? சோ வாழை பிளஸ் இலை, இது எது வருமொழி? இலை. ஓகேவா? சரி, வருமொழி எந்த எழுத்தை பொறுத்து? முதல் எழுத்தை பொறுத்தா? எது முதல் எழுத்து? இ. அடுத்தது பாருங்க, வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து வாழை பிளஸ் மரம், இதுல எது வருமொழி? மரம். வருமொழியோட முதல் எழுத்து எது? மா. இப்பதானே சொன்னேன், உயிர் எழுத்து இருந்தா ஓகே, உயிர்மை எழுத்து இருந்தா அது பிரிச்சிடணும்னு சொன்னா. சோ மாவை எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டல் ஆண் பிரிக்கலாமா? அப்ப நான் இதை மெய்யெழுத்தாக தான் எடுத்துக்கணும். அப்ப இங்க பாருங்க, உயிரெழுத்து முதல்ல இருக்கிறதுனால இது வந்து உயிர் முதல் புணர்ச்சி இருக்கா? உயிர் முதல் புணர்ச்சி. இங்க மெய்யெழுத்து முதல்ல இருக்கிறதுனால என்ன புணர்ச்சி? மெய் முதல் புணர்ச்சி. இப்ப சில பேருக்கு தோணும், இங்க ழை தானே இருக்கு, ழைய இழு பிளஸ் ஐன்னு பிரிச்சா
அப்போ இது உயிரீற்று புணர்ச்சி தானே உங்களுக்கு தோணும். கரெக்டு தான், அது உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க எதை நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்கள். எதை பார்க்க சொல்லியிருக்காங்க? வருமொழியின் முதலெழுத்தை பொறுத்துன்னு கேட்டதுனால நான் வருமொழியை பார்க்குறேன். சரியா? ஸோ அப்போ இங்கே வருமொழியோட முதலெழுத்து என்ன இருக்குது? உயிர் எழுத்து. அப்போ உயிர் முதல். இங்கே என்ன இருக்குது? மெய் எழுத்து, மெய் முதல். இது ஒரு வகை. சரியா? அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதலெழுத்தை பொறுத்து உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? எழுத்துக்களின் அடிப்படையில். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கவனிச்சிக்கிறீங்களா? எழுத்துக்களின் அடிப்படையில். இதுதான் நிறைய பேர் குழம்புவாங்க. கவனிக்கிறீங்களா? திரும்ப அதுக்கே வந்துடுங்க. இங்கே நான் தனியாக எழுதி போகிறேன். இப்போ மணி ப்ளஸ் அடி மட்டும் தனியாக பார்த்தலாமா? புணர்ச்சினாலே இந்த 2 இடம் தான் முக்கியம். இதோட இறுதியும் இதோட முதலும் தான் முக்கியம். திரும்ப அதே பேசிக் உள்ள வாங்க. உயிர் எழுத்து ஓகே. உயிர்மை எழுத்தை ஃபர்ஸ்ட் உடைச்சிடணும். எப்படி உடைக்கலாம்? இன்னு பிளஸ் ஈன்னு உடைச்சிடலாம். இப்படி வச்சலாம். இன்னு பிளஸ் இ. சரி, அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கு? உயிர் எழுத்தா. இங்கேயும் என்ன இருக்கு? உயிர் எழுத்தா. இது பேர் தான் உயிர் முன் உயிர். இது பேர் என்னது? உயிர் முன் உயிர். சில பேருக்கு எப்படி தோணும்? சார் இது பின்னாடி இருக்கு, இதுக்கு முன் இது பின்னாடி, இதுதானே முன்னாடி இருக்கு. அப்ப உயிர் முன் உயிர்னு சொல்லுவாங்க. அது தப்பு. சரியா? ஸோ அப்போ உயிர் முன் உயிர் எப்பயுமே நிலைமொழி தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். நிலைமொழிக்கு அப்புறம் தான் வருமொழி. எப்படி நீங்கள் இப்படி புரிஞ்சுங்க? நிலைமொழிக்கு அப்புறம் தான் என்ன மொழி? வருமொழி. புரியுதா? அப்போ எப்படி சொல்லணும்? இதை உயிர் முன் உயிர்னு சொல்லணும். அப்போ நீங்கள் பிரிச்சலாமா? உயிர் முன் உயிர். அவ்வளோதான். ஏன்னா 2 இடத்துலையும் உயிர் இருக்கிறதுனால நீங்கள் அங்கேயும் சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல மாறிடும் பாருங்களேன். சரி, இங்கே வந்துருங்க. நீ இருக்கு, அங்கே கார் இருக்கு. 2ஐயும் பிரிச்சிடலாமா? நீ எப்படி பிரிக்கலாம்? இன்னு பிளஸ் இ. அப்போ இது என்ன ஈரு? உயிர் ஈரு. சரி, காவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ. அப்போ இது என்ன முதல்? மெய் முதல். அப்போ நீங்கள் இதை உயிர் முன் மெய்ன்னு சொல்லுவீங்களா, இல்லை மெய் முன் உயிர்னு சொல்லுவீங்களா? இப்போ பிரச்சனை ஆகிடும்ல. அதுதான் மேலே நம்பர் போட்டோம் பாருங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நிலைமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நிலைமொழி தான் ஃபர்ஸ்ட் உச்சரிக்கணும். அப்போ என்னது? உயிர் முன் மெய். என்னது? உயிர் முன் மெய். இவ்வளோதான். அடுத்து நான் நீங்களே சொல்லிடலாம். இங்கே என்ன இருக்கு? மெய். விட்டுறலாம். கீயை பிரிக்கலாமா? இக்கு பிளஸ் இ. மெய் முன் மெய். என்ன இருக்கு? மெய் முன் மெய். அடுத்தது பாருங்க. இது அவ்வளோதான். மெய் முன் உயிர். அப்போ எவ்வளோ எளிமை பாருங்க. உயிர்மை எழுத்து வர்ற இடத்த மட்டும்தான் நம்ம பிரிச்சுக்கிறோமே. ஒரு உயிர்மை எழுத்து வந்தால் பிரிச்சுக்கிறோம். சரியா? அந்த உயிர்மை எழுத்து பின்னாடி இருந்தால் உயிரா பார்க்குறோம், அந்த உயிர்மை எழுத்து முன்னாடி இருந்தால் மெய்யா பார்க்குறோம். இவ்வளோதான் விஷயம். ஸோ இதையும் வாசிட்டு எடுத்து போயிடலாமா? அப்படியே பாருங்க. உயிர் முன் உயிர் இருக்கா? உயிர் முன் மெய், மெய் முன் மெய், மெய் முன் உயிர். ஸோ இந்த பொறுத்து கேட்டாலும் தப்பு பண்ணக்கூடாது, பார்த்துங்க. அடுத்து போகலாம். இது ரொம்ப பேசிக் தான், பட் இருந்தாலும் இதுவும் கொடுத்துருக்கேன், புக்கில் இருக்குது. பெயர் ப்ளஸ் பெயர். அந்த 2 சொல் இணையிறப்ப 2ம் பெயர் சொல்லா இருக்கலாம், ஒரு பெயர் சொல் வினை சொல்லா இருக்கலாம், இல்லை 2 வினை சொல்லா இருக்கலாம், இல்லை வினைச்சொல் பெயர் சொல்லா இருக்கலாம். கனி ப்ளஸ் சாறு. சரியா? கனி ப்ளஸ் சாறு. அப்போ கனி என்பதும் பெயர் சொல், சாறு என்பதும் பெயர் சொல், அதனால் அது பெயர் ப்ளஸ் பெயர். சரியா? அடுத்தது தமிழ் ப்ளஸ் படி. பெயர், தமிழ் என்பது ஒரு பெயர், படி என்பது ஒரு வினை தானே, அப்போ பெயர் ப்ளஸ் வினைகள் அடங்கும் அது. அடுத்தது பாருங்க, இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன். இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கிரியேட் பண்ணுவான், எது வேணா பண்ணுவான், அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும்ல. சரியா? அடுத்து பாருங்க, எப்பயுமே டிஎன்பிசி கணிச்ச ஒரு விஷயத்தை போய் நம்ம கணிக்கிறதுல எந்த ஒரு பலனுமே கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் ப்ரீவியஸ் இயரை நோட் பண்ணி படிக்கிறோம்ல தமிழ், இதை கேட்டான்னு அதே திரும்பவே கேட்க போகிறான், அவன் வேற ஒன்று தானே கேட்க போகிறான். அப்போ அவன் எப்படி வருவான்னு நம்ம ஆல்ரெடி தயாராக இருக்கணும். அப்போ அடிப்படையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்ல வரல, பொதுவாக. ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாமா? ஸோ பாருங்க, பெயர் ப்ளஸ் பெயர், பெயர் ப்ளஸ் வினை. அடுத்து வினை ப்ளஸ் வினை. பாருங்க, நடந்துல என்ன வினை இருக்கு? நடன்றது ஒரு வினை, செல்லுன்றது ஒரு வினை தானே, அப்போ இது வினை ப்ளஸ் வினை. அடுத்து இங்கே பாருங்க, படித்த என்பது என்ன வினை இருக்கு? படின்ற வினை இருக்கு, நூலில் வினை கிடையாது, அப்போ இது வினை ப்ளஸ் பெயர். அப்போ இது எளிமையானது தான். ஓகேவா? ஸோ பெயர் ப்ளஸ் பெயர், பெயர் ப்ளஸ் வினை, வினை ப்ளஸ் வினை, வினை ப்ளஸ் பெயர். ஸோ இதுதான் முக்கியமான பொறுத்துக. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் முக்கியமானது. இது ஆல்ரெடி நான் ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன், நம்ம பார்த்துக்கலாமா? இப்படி டைரெக்டாக கொடுத்துருவோம். சில பேருக்கு இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க, உயிர் முன்னாடி உயிர்னு சொன்னேன், ஆனால் இங்கே 1 தான் கொடுத்துருப்பான். இதில் எப்படி கேட்குறான் பாருங்க. அப்போ ஒரே சொல் கொடுத்துருந்தா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டான். இதே கொஸ்டின் இல்லை, இதே செட்டு, இதே பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். கண்டிப்பாக சில பேர் அதில் ஏமாந்துருப்பாங்க, அவங்க டக்குன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதை. சரி, அப்போ ஒரே சொல் கொடுத்துட்டா முதல்லையும் பார்க்கணும், இறுதிலையும் பார்க்கணும். அப்போ முதல்ல என்ன இருக்கு? உயிர், அப்போ உயிர் முதல் முடிஞ்சிருச்சு. இப்போ மாவை எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டல் ஆ. அப்போ என்ன ஈரு? உயிர் ஈரு. அப்போ அம்மா என்பது உயிர் முதல் உயிர் ஈரு. அடுத்து பாருங்க,
உயிர் முதல் மெய்யீரு. மாவை எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டல் ஆ, மெய் முதல் மெய்யீரு. அடுத்து பாவை எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஆ, மெய் முதல் உயிரீரு. இவ்வளவுதான் விஷயம். மெய் முதல் உயிரீரு. ரொம்ப ரொம்ப எளிமைதான். ஸோ அப்போ உயிர் முதல் உயிரீரு, உயிர் முதல் மெய்யீரு, மெய் முதல் மெய்யீரு, மெய் முதல் உயிரீரு. ஸோ எடுத்துக்காட்டுக்கு பார்த்துங்க. அடுத்தது விதிக்குள்ளே போயிடலாமா? ஸோ பேசிக்குள்ளே போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது புணர்ச்சினா என்னன்னு பார்த்தோம். ஒரு 4 வகையான பொறுத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி. வறுமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சின்னு ஒன்று பார்த்தோம். சரியா? அடுத்து உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் மெய், மெய் முன் உயிர், அது ஒன்று பார்த்தோம். அடுத்து பெயர் பிளஸ் பெயர், பெயர் பிளஸ் வினை, வினை பிளஸ் வினை, வினை பிளஸ் பெயர், அது ஒன்று பார்த்தோம். அடுத்து உயிர் முதல் உயிரீரு, உயிர் முதல் மெய்யீரு, மெய் முதல் மெய்யீரு, மெய் முதல் உயிரீரு. ஸோ 4 வகையான பொறுத்துக்கு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம விதிக்குள்ளே போகலாம். சரி, இது ரொம்ப பேசிக்கான விதி தான். உங்களுக்கே தெரியும், புணர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. காலம் ஃபுல்லாக விகாரம் விகாரம் நம்ம படிக்கிறோமே தவிர விகாரம்னா என்னன்றதுக்கான சொல்லுக்கான பொருளை நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம். விகாரம்னா மாற்றம்னு அர்த்தம். சரியா? பகுபத உறுப்பிலக்கணம் படிக்கிறோம்ல, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் வருதாங்க. விகாரம் விகாரம்னானது அந்த பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி இதில் ஏற்படுற மாற்றத்துக்கு பேர் தான் விகாரம். சரியா? ஏன்னா இந்த விகாரம் இங்கே நம்ம படிச்சுட்டு போயிடலாம். இது உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கண புத்தகத்தில் படிக்கிறப்போ ஒரு ஆழ்ந்த புரிதலை தரும். சரியா? சின்ன சின்ன விஷயம் நம்ம கவனிக்காமல் எவ்வளோ விட்டு வச்சிருக்கோம், அதை தேடி தேடி நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். இந்த விஷயம் ஈஸியாக நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம். அப்போ விகாரம்னா அர்த்தம் மாற்றம்னு அர்த்தம். அப்போ 2 சொல் சேரும் பொழுது மாற்றமே நிகழலைன்னா அது இயல்பு, மாற்றம் நிகழ்ந்தால் அது விகாரம். மாற்றம் பல வகையில் நிகழும். அதன் அடிப்படையில் 3 இருக்கு: தோன்றல், திரிதல், கெடுதல். அதே மாதிரி 2 சொல் சேரும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் நடக்கலன்னு நினைக்கிறோம். சில இடத்துல நடந்தது போல இருக்கும், ஆனால் மாற்றம் நடந்திருக்காது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது டீப்பாக பார்த்துலாமா? சரி, கவனிக்கிறீங்களா? புணர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை 2 வகைப்படுத்தலாம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. சரியா? சரி, இதுக்கு நான் எடுத்துக்காட்ட நான் சிம்பிளாக ஒரு வேர்ட் போல எழுதி சொல்லிட்டு டீட்டெயில்டாக வந்து உள்ள வந்து பார்த்துக்கோம். சரி, இயல்பு புணர்ச்சி ஃபர்ஸ்ட் பார்த்துலாமா? கவனிங்க. வாழை பிளஸ் மரம். ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டை வச்சு நான் உங்களுக்கு புரிய வச்சுருந்தேன், அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் போய் பல எடுத்துக்காட்டு நம்ம வச்சிருக்கோம், பார்த்துக்கலாம். வாழை பிளஸ் மரம் என்ன வரும்? என்ன வரும்? வாழை பிளஸ் மரம், வாழை மரம். நீங்களே பாருங்க, மாற்றம் இருக்கா? எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ வாழை மரம் அப்படியே வாழை மரம். இப்படி நிலைமொழியும் வறுமொழியும் இணையிறப்ப எந்த ஒரு மாற்றமும் நடக்கலன்னா அது என்ன புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, அது நான் அடுத்தது சொல்றேன். சரி, அடுத்து போயிடலாம். விகார புணர்ச்சிக்கு போயிடலாமா? விகாரம்னா என்ன அர்த்தம்? மாற்றம். விகாரம்னா என்னன்னு அர்த்தம்? மாற்றம்னு அர்த்தம். மாற்றம் ஒரு வகையில் நடக்கும், பல வகையில் நடக்கும்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேரை நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பல வகையில் அவன் மாறி இருப்பான். ஆளே மாறி இருப்பான், சில பேர் பேச்சு மாறி இருக்கும். சரியா? நடவடிக்கை மாறி இருக்கும். உங்கள்கிட்ட அப்போ வேற மாதிரி பேசியிருப்பாங்க. இப்போ அப்போ மாற்றங்கள் பல வகைப்படுது இல்லை? அதனால தான் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்னது? தோன்றல், திரிதல், கெடுதல். இவ்வளவுதான். சரி, ஒன்னொன்னுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன், அப்புறம் போய் உள்ள பார்த்துக்கலாம். தோன்றல், திரிதல், கெடுதல். ஃபர்ஸ்ட் தோன்றலுக்கு பார்க்கலாமா? வாழை பிளஸ் பழம், வாழை பிளஸ் பழம் என்ன வரும்? வாழைப்பழம். ஸோ உங்க கண்ணுக்கு தெரியுதா புதுசாக ஒரு எழுத்து தோன்றி இருக்கிறது? ஸோ அப்போ அங்கேயும் வாழை, அங்கேயும் வாழை, இங்கேயும் பழம், அங்கேயும் பழம். ஆனால் என்ன எழுத்து புதுசாக தோன்றி இருக்கு? இப்போ தோன்றி இருக்கா? இது பேர் தான் தோன்றல். அப்போ இதுக்கு விளக்கம் என்ன சொல்லலாம்? இப்போ பாரு, என்ன சொன்னாலும் எடுத்துக்காட்ட வச்சு தான் விளக்கமே. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் இணையும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றி புணர்வது தோன்றல். அங்கே போய் நீங்கள் படிக்க தேவையில்லை, இங்கே எடுத்துக்காட்ட வச்சு நான் சொல்கிறேன். நீங்களும் அதே போல் அங்கே எடுத்துக்காட்ட வச்சு சொல்ல வேண்டியதான். அடுத்து போயிடலாமா? அடுத்து திரிதல் பார்க்கலாமா? திரிதல். வில் பிளஸ் கொடி, விற்கொடி. இதுவே ஒரு புணர்ச்சி விதி தான். லகர லகர ஈற்று புணர்ச்சி நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் இந்த இடத்துல தெரிஞ்சுங்க. சரியா? அப்போ இதுக்கு எப்படி விளக்கம் சொல்லலாம்? நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் இணையும் பொழுது ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிவது திரிதல். அவ்வளோதான் விஷயம்.
அடுத்து கெடுதல் பார்க்கலாமா? கெடுதல்னா மறைதல்னு அர்த்தம். கெட்டுடுச்சு, அது போயிடுச்சு. சரியா? மறைதல்னு அர்த்தம். மரம் பிளஸ் வேர், மரம் பிளஸ் வேர். ஓகேவா? என்ன வரும்? மரவேர். இது மகர ஈற்று புணர்ச்சியில் அடங்கும். அப்போ இங்கே மாறுற ஒன்னொன்றுக்கும் ஒரு ரூல் இருக்குது தனியாக. பட் இந்த இடத்துல நம்ம தோன்றல் திரிதல் கெடுதல்னு பார்க்கணும், அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ புரிஞ்சிருவோம். இதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணையும் பொழுது ஒரு எழுத்து மறைந்து புணர்வது கெடுதல். அப்போ நம்ம சொல்கிறது தான் விளக்கமே. ஸோ அப்போ இயல்புனா எந்த மாற்றமும் இருக்காது, விகாரம்னா மாற்றம் இருக்கும். அது 3 வகையில் நடக்கும். ஒன்று தோன்றல், ஒன்று திரிதல், ஒன்று கெடுதல். புதுசாக ஒரு எழுத்து உள்ளே வந்தால் அது தோன்றல், ஒரு எழுத்து மாறிட்டா திரிதல், ஒரு எழுத்து போயிட்டா கெடுதல். சரி, இது 3த்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரே விளக்கத்தை சொல்லி முடிச்சிடலாம். எப்படி தெரியுமா சொல்லலாம்? நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணையும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றினாலோ திரிந்தாலோ மறைந்தாலோ அது விகார புணர்ச்சி எனப்படும். பயப்படே தேவை, புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே தான் படிக்கணும் அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ஒரே விளக்கத்தை எழுதி தோன்றல் திரிதல் கெடுதல் எடுத்துக்காட்டினா முடிஞ்சிருச்சு. சரியா? இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விதி கிடையாது, சொல்கிறேன். சரி, ஓகே. பிடிஎஃப்ல பார்க்கலாமா? இதில் நிறைய எடுத்துக்காட்டு இருக்கும். சில எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்கிறேன், அதையும் நான் சொல்கிறேன். புணர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி புணர்வது இயல்பு புணர்ச்சி. நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு, பாருங்க. இது வரைக்கும் பாருங்க. தாமரை பிளஸ் பூத்தது, தாமரை பூத்தது. ஏன் சரி, எல்லா அமைப்புமே இருக்கு, இங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வல்லின உயிர் எழுதிருக்கு, அப்போ இப்போ போடலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, தாமரை பூத்தது ஏன் இப்போ வரலாம்? அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. சரியா? எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இது ஒரு எழுவாய் தொடர். எப்படி எழுவாய் தொடர்? ஒரு தொடர் எழுவதற்கு காரணமாக அமையும் பெயர் சொல் முதன்மையாக கொண்டு ஒரு தொடர் இருந்தால் அது எழுவாய் தொடர். சரி, அந்த எழுவாய் தொடரில் வல்லினம் மிக கூடாதுன்றது தமிழர் ரூல். சரியா? அது எப்படி இன்னும் எழுவாய் தொடர்னு கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எழுவாய் ஒரு பயனிலை இருக்கும். நான் பயனிலையை வச்சு ஒரு வினா கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, யார், நான் இப்போ ஒரு வினா கேட்கணும். யார், எது, எவை. இந்த மாதிரி நான் வினா கேட்குறப்ப எனக்கு ஒரு விடை கிடைக்குதுல்ல, அந்த விடை தான் எழுவாய். அது முதல்ல இருந்தால் அது எழுவாய் தொடர். இப்போ நான் கேட்குறேன் பாருங்களேன், எது பூத்தது? இப்போ நான் யார் பூத்ததை நான் கேட்க முடியும், எவை பூத்ததை நான் கேட்க முடியும். இந்த மூளை ஏதோ ஒன்று கேட்டால் போதும்ல. எது பூத்தது? தாமரை. அப்போ இது ஒரு எழுவாய் தொடர், தொகாநிலை தொடர். நம்ம ஒரு நாள் பார்ப்போம், அன்னைக்கு இதெல்லாம் கிளியராக பார்க்கலாம். அப்போ எழுவாய் தொடர் வல்லினம் மிகாது. அப்போ எந்த ஒரு மாற்றமும் நடக்கல, பார்த்தீங்களா? எங்கேயும் தாமரை, அங்கேயும் தாமரை, இங்கேயும் பூத்தது, அங்கேயும் பூத்தது. அப்போ அது ஒரு இயல்பு புணர்ச்சி. அடுத்து மண் பிளஸ் மலை, மண்மலை தான், அதுவும் இயல்பு புணர்ச்சி. கதவு பிளஸ் திறந்தது, கதவு திறந்தது தான், அதுவும் இயல்பு புணர்ச்சி. பொன் பிளஸ் வலை, பொன் வலை. மலர் பிளஸ் மாலை, மலர் மாலை. பனை பிளஸ் மரம், பனை மரம். இது எல்லாமே என்னது? இயல்பு புணர்ச்சி தான். எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயம் இருக்கும், அதெல்லாம் நம்ம இலக்கணம். இப்போ புரியுதா இலக்கணம் ஏன் எவ்வளோ முக்கியம்? அப்போ எழுத்து இலக்கணத்தில் இருக்கிற ஒரு 10-12 தலைப்புகள், சொல்லி இலக்கணத்தில் இருக்கிற பல்வேறு தலைப்புகள், இந்த அனைத்து தலைப்புகளையும் நம்ம அதிகப்படியான அறிவை பெற்றதுக்கு அப்புறம் தான் உள்ளே போய் நம்ம சின்ன சின்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியும். சின்ன சின்ன சொல்ல ஆராய்ச்சியே நம்ம பண்ணலாம். சொல்ல ஆராய்ச்சினா நம்ம போய் இன்னும் தேவனைய பாவனர் போல பண்ணுறது கிடையாது. ஒரு சொல்ல பிரித்து பார்க்கலாம், ஒரு சொல்ல அப்படியே உடச்சி எப்படி சேருதுன்னு பார்க்கலாம். பிரிக்கும் போது இதுக்கு என்ன பொருள், இதுக்கு என்ன பொருள்னு பார்க்கலாம். அந்த அளவு சொல்ல ஆராய்ச்சி பண்ணாலும் நம்மளுக்கு போதும்ல. சரியா? ஸோ பார்க்கலாமா? இது இல்லாமல் இயல்பு. இப்போ தான் பிரச்சனையாக வருது, பார்க்கலாமா? கவனிங்க, இந்த 3 எடுத்துக்காட்ட பாருங்க. கடல் பிளஸ் அலை, கடல் அலை. தமிழ் பிளஸ் அன்னை, தமிழன்னை. உடல் பிளஸ் ஓம்பல், உடலோம்பல். இதில் ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன், உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இங்கே வந்துடலாம். தமிழ் பிளஸ் அன்னை என்ன வரும்? தமிழன்னை. இது விகாரம் தானே உங்களுக்கு தோணும். எப்படி வில் பிளஸ் கொடி விற்கொடின்னு மாறி இருக்கு, மரம் பிளஸ் வேறு மரவேர்னு மாறி இருக்கு, அது போல தான் தமிழ் பிளஸ் அன்னை தமிழன்னைன்னு மாறி இருக்கு. இது மாற்றம் அடைஞ்சது போல தான் தெரியுது. இவ்வளோ நேரம் விகாரம் நான் இயல்பு பார்த்தோமே, பனை பிளஸ் மரம், பனை மரம் அப்படியே தான் இருந்துச்சு. சரியா? தாமரை பிளஸ் பூத்தது, தாமரை பூத்தது அப்படியே தான் இருந்துச்சு. அதுதானே இயல்பு. இது எப்படி இயல்புன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் இயல்பு புணர்ச்சி தான். அது எப்படின்னு இதை யார் ஆழமாக கவனிச்சாங்களோ அவங்களுக்கு என்னால் இப்போ புரிய வைக்க முடியும். பார்க்கலாமா? ஏன்னா இந்த தமிழ் பிளஸ் அன்னை தமிழன்னையா மாறி இருக்குல்ல, இதுல தோன்றலும் நடக்கல, திரிதலும் நடக்கல, கெடுதலும் நடக்கல. இந்த 3 நடந்தாதானே அது விகாரம். 3மே நடக்கல, இங்க தோன்றவே இல்லை, எதுவுமே தோன்றல. நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க வாழை இருக்கு, வாழை. பழம் இருக்கு, பழம். அப்ப சம்பந்தமே இல்லாம
இப்பன்றது எஸ்டா உள்ள வந்திருக்கு. இதுதான் தோன்றலை தவிர இது தோன்றலே கிடையாது. நம்ம மேக்ஸ்லாம் போடுறப்ப சில நேரத்தில் 5 + 5 இருக்கும், நம்மளுக்கு தேவைன்னா அதை 10ன்னு வச்சுப்போம்ல, அதுதான் அங்கே நடந்திருக்கு. சரியா? 5 + 5 நாளும் ஒன்று தான், 10 நாளும் ஒன்று தானே. அப்போ இங்கே இழுன்னு இருக்கு, இங்கே ஆண் இருக்கு. இப்போ நான் ழாவை பிரிச்சா எனக்குள்ள என்ன இருக்கும்? இழாவும் இருக்கா இல்லையா? அப்படியே பாருங்க தமிழ், அப்படியே பாருங்க அன்னை. அப்போ இங்கே எதுவுமே தோன்றலையே. இப்போ உங்களுக்கு இங்கே ழா தோன்றுச்சுன்னு உங்களால் சொல்ல முடியாது. அப்போ தோன்றலுக்கு இப்போதான் உங்களுக்கு விளக்கமே புரிஞ்சிருக்கும். அப்போ இழு ப்ளஸ் ஆ ழாவா மாறுறது பேர் என்ன கிடையாது? தோன்றல் கிடையாது. ஸோ அப்போ நிலைமொழியும் அப்படியே இருக்கணும், வருமொழியும் அப்படியே இருக்கணும். புதுசாக ஒரு எழுத்து உள்ள வந்தாதான் அது தோன்றல். ஸோ இது பேர் தோன்றல் கிடையாது. சரி, அப்போ சார் இது தோன்றல் கிடையாது, அப்போ திரிதல் தானே கேட்கலாம். இது திரிதலும் கிடையாது. சரியா? ஸோ திரிதலை பாருங்க, ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தா மாதிரி இருக்கா? ஸோ அது திரிதல். இது விதியே உங்களுக்கு தெரியும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இயல்புன்றாங்க பார்த்தீங்களா? இது என்ன இயல்பு உணர்ச்சின்னு சொன்னல. அப்போ இதான் ரூலே. ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் இணைந்து உயிர்மை எழுத்தாக மாறுவது திரிதல் கிடையாது, அது இயல்புன்னு சொல்றாங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சரியா? இது என்னது? இது உடல். இது நம்ம உடலுக்கு இன்னொரு பேர் என்னது? மெய். மெய் சிலிர்த்து போயிடுச்சுன்றோம்ல, அதே போல இந்த மெய்யெழுத்துக்கு இன்னொரு பேர் அது உடல். இது என்னது? உயிர். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்னது? இயல்புன்றாங்க. இயல்பான விஷயம் இது, இயல்பு பண்ணுச்சுன்றாங்க இன்டைரக்டா. அதுவே அப்ப இது தோன்றலும் கிடையாது, திரிதலும் கிடையாது. அப்ப இது கெடுதல் கண்டிப்பா கிடையாது. கெடுதல்னா என்னது? மரம் பிளஸ் வேர் மரவேர். இங்க பாருங்களேன், இங்க இருந்த இம் அங்க இல்லவே இல்லை பாருங்க. சரியா? ஆனா இங்க பாருங்க, தமிழ் பிளஸ் அன்னை, தமிழ் அன்னை. தமிழ் பிளஸ் அன்னையில என்னென்ன இருக்கோ இது எல்லாமே இங்க இருக்கு. ராவ பிரிச்சா எனக்கு அங்க இருக்கிற இழு கிடைச்சிருச்சா, கிடைச்சிருச்சா? அப்ப இங்க எதுவுமே கடலையே, அங்க என்ன இருந்துச்சோ அப்படியே தானே இங்க இருக்கு. ஸோ இது இயல்பு புணர்ச்சி. அப்ப நார்மலா நமக்கு தெரிஞ்சது பேசிக் இயல்பு புணர்ச்சி. ஓகே, இப்ப தெரிஞ்சுங்க, ஒரு மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர் மெய்யா மரணது என்ன புணர்ச்சி? அதுவும் இயல்பு புணர்ச்சி தான். எடுத்துக்கிட்ட பார்க்கலாமா? பாருங்க, கடல் பிளஸ் அலை கடல் அலை. இப்போ புரியுதா? ஸோ மெய் உயிர், மெய் உயிர், மெய் உயிர் புரியும் நம்புறேன். ஸோ இதுதான் இயல்பு புணர்ச்சி. அப்படி விகார புணர்ச்சி கடக்கடன்னு பார்த்தலாம். நம்ம விகார புணர்ச்சி நிலைமொழியும் வருமொழியும் சில மாற்றங்களுடன் இணைவதுதான் அது விகார புணர்ச்சி. இந்த மாற்றம் 3 வகைப்படும்: தோன்றல், திரிதல், கெடுதல். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது. எடுத்துக்காட்டு பாருங்க, நுழைவு பிளஸ் தேர்வு, நுழைவு தேர்வு. கல்லூரி பிளஸ் ஆலை, கல்லூரி சாலை. தமிழ் பிளஸ் தாய், தமிழ் தாய். வாழை பிளஸ் பழம், வாழைப்பழம். புதுசா ஒரு எழுத்து தோன்றி இருக்கா? ஸோ தோன்றல். அடுத்து திரிதல். வில் பிளஸ் கொடி, விற்கொடி. பல் பிளஸ் பசை, பற்பசை. இதெல்லாம் லகர லகர ஈற்று புணர்ச்சி. ஸோ கல் பிளஸ் சிலை, கற்சிலை. அடுத்து பொன் பிளஸ் குடம், பொற்குடம். பொன் பிளஸ் சிலை, பொற் சிலை. இது எல்லாமே என்னது? திரிதல். நிலைமொழியும் வருமொழி இணையும் பொழுது ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது திரிதல். அடுத்து கெடுதல். நிலைமொழியும் வருமொழி இணையும் பொழுது ஒரு எழுத்து மறைவதுன்னு கெடுதல்னு சொல்லலாம். மனம் பிளஸ் மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. சரியா? ஸோ மனம் பிளஸ் மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. அப்ப என்ன கெட்டுருச்சு? இம்மு கெட்டுடுச்சு. அடுத்து பாருங்க, புறம் பிளஸ் 400. என்னது? புறநானூறு. அப்ப என்ன கெட்டுடுச்சு? இம்மு கெட்டுடுச்சு. புறம் பிளஸ் 4 பிளஸ் 100 தான். 4 பிளஸ் 100 400 மாறிடும். அதுக்கப்புறம் புறம் பிளஸ் 400 இம்மு போயிடுது இல்ல. அப்ப பாருங்க, நம்ம நிறைய சொல்லலாம் சேர்க்கிறோம். ஒரு இடத்துல ஒன்றும் நடக்கும். ஒரு இடத்துல தோன்றல் நடக்கும், ஒரு இடத்துல கெடுதல் நடக்கும், மாறி மாறி நடக்கும். அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம். மரம் பிளஸ் வேர், மரவேர் ஆல்ரெடி பார்த்தது தானே. ஸோ கபிலர் பிளஸ் பரணர், கபில பரணர். கபிலர் பிளஸ் பரணர், கபில பரணர்னு சொல்லலாம். இது ரொம்ப 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 முக்கியமானது. 2 சொற்கள் இணையும் பொழுது ஒன்றிற்கு மேற்பட்ட விகாரமும் நடைபெறும். இப்போ நம்ம பார்த்த எல்லா சொல்லிலுமே ஒன்று தோன்றல் நடந்துச்சு, இல்லை திரிதல் நடந்துச்சு, இல்லை கெடுதல் நடந்துச்சு. ஆனால் ஒரே 2 சொல், அதாவது ஒரு நிலைமொழி ஒரு வருமொழி, ஒரே கான்செப்ட்ல 2 விகாரம் கூட நடக்கும். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இங்க இருக்கு பாருங்களேன். நாடகம் பிளஸ் கலை. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுது? இம்மு போயிடுதா? அப்போ இது பேர் அது கெடுதல். அப்போ நாடக பிளஸ் கலைன்னு வருதா? இதுலேயே சில பேர் குழப்பம் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரக்டா இப்போ கல் பிளஸ் சிலை எடுத்துக்கலாம். கல் பிளஸ் சிலை, கற்சிலை. அப்ப இங்க மட்டும் இல்லு இரா மாறுச்சுன்றீங்க. அப்ப இங்க இம்மு ஏன் இக்கா மாறு இருக்காதான் நீங்க கேட்கலாம். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? நாடகம். இப்ப நீங்க நார்மலா எழுதி பாருங்க, நாடகம் பிளஸ் கலை எப்படி வரும்? நாடக கலை. இப்ப எல்லாருக்கும் என்ன தோணும்? ஸோ இது திரிதல் தானே. இது எக்ஸாம்பிள் அப்படியே கொடுத்துட்டா திரிதல் நம்ம எடுத்துருவோம்ல. இது திரிதல் கிடையாது.
சரியா? பல்வேறு புணர்ச்சி விதிகள் படிச்சதுக்கு அப்புறம் இந்த இடம் உங்களுக்கு சூப்பரா புரியும். மகர ஈற்று புணர்ச்சி நிலைமொழியின் இறுதியில் ஒரு மகரமை வந்தா 3 வழிகளில் புணரும். அது எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட் இருக்கு, நம்ம மகர ஈற்று புணர்ச்சியில பார்க்கலாம். ஒண்ணு இம்மு போகும், ஃபர்ஸ்ட் போகும், இம்மு போயிட்டு மெல்லினம் வரும், இம்மு போயிட்டு வல்லினம் வரும். இம்மே திரிஞ்சுலாம் சொல்ல மாட்டாங்க, சரியா? ஏன்னா அது எந்த மெல்லினம் வரணும்ன்றத முடிவு பண்றது வருமொழியின் முதலெழுத்து, சரியா? அதனால ஃபர்ஸ்ட் இம்மு கெட்டுடும், அப்ப கெடுதல். அடுத்ததுதான் தோன்றல். இங்க கா இருக்கிறனால இக்கு தோன்றுச்சு, சரியா? இது இங்க சாவரிசை இருந்தா இச்சு தோன்று இருக்கும்ல. ஸோ அப்ப இதுல 2 நடந்திருக்கு, ஒன்னு கெடுதல், ஒன்னு தோன்றல். அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 2 சொற்கள் இணையும் பொழுது ஒன்றிற்கு மேற்பட்ட விகாரங்களும் நடைபெறும். ஓகேவா? சரி, ஓகே, விதிக்குள்ள போயிடலாமா? சரி, நான் இப்போ சில விஷயம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒயிட் போர்டில் நடத்துறேன். இதுக்கப்புறம் நடத்துகிற இதுக்கப்புறம் தான் புணர்ச்சி விதி ஆரம்பிக்குது. இது வரைக்கும் பார்த்தலாம் சும்மா பேசிக் தான். இதுக்கப்புறம் எல்லா புணர்ச்சி விதியும் நான் உங்களுக்கு எழுதி போட்டு தான் நடத்துவேன். சரி, நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். பிடிஎஃப் நான் வேணா கொடுக்குறேன். ஓகேவா? சரி, புணர்ச்சி விதியை டோட்டலாக 2ஆக பிரிப்பாங்க பார்த்தீங்களா? உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சின்னு 2 வகை பெரும் பிரிவாக பிரிச்சுருவாங்க. அப்படியே எப்படி பிரிப்பாங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சது தானே, உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. நீங்களே சொல்லுங்கள், இங்கே என்ன வரும்? ஒன்று உயிரெழுத்து வருமா, இன்னொன்று மெய்யெழுத்து வருமா? அப்போ உயிரீற்று புணர்ச்சின்னு என்ன எடுத்துக்காட்ட சொல்லலாம்? உடம்படு மெய் புணர்ச்சி என்பது ஒரு உயிரீற்று புணர்ச்சி, சரியா? மகர ஈற்று புணர்ச்சின்றது ஒரு மெய்யீற்று புணர்ச்சி. இப்ப என்ன பெயர் புணர்ச்சி, என்ன ஈற்று புணர்ச்சி? உயிரீற்று புணர்ச்சியா மெய்யீற்று புணர்ச்சியா? உயிரீற்று புணர்ச்சி, சரியா? 1 ரு இரு கூட்டல் உ உயிரெழுத்து தான் நிக்குது. அப்ப நிலைமொழியின் இறுதியில் உயிரெழுத்து நின்றால் அது அனைத்தும் உயிரீற்று புணர்ச்சியில் அடிக்கிடுவாங்க. நிலைமொழியின் இறுதியில் மெய்யெழுத்து நின்று அதெல்லாம் மெய்யீற்று புணர்ச்சியின் அடிப்படையில் அடிக்கிடுவாங்க, சரியா? தனிக்குறிமுன் ஒற்று உயிர்வன் இரட்டுன்னு ஒரு விதி படிச்சிருப்பீங்க. அந்த விதி எதில் அடங்கும்? மெய்யீற்று புணர்ச்சியில் அடங்கும். தன்னொற்று இரட்டல் ஒரு விதி படிச்சிருப்பீங்க, அது எதில் அடங்கும்? உயிரீற்று புணர்ச்சியில் அடங்கும். இது போல பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க, உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சின்னு. ஸோ இதன் அடிப்படையில் தான் நான் உங்க வகுப்பு நடத்த போறேன். உயிரீற்று புணர்ச்சி தான் நம்ம உள்ள போறோம், சரியா? ஸோ அடுத்த வகுப்புல நான் அது ஒரு சார்ட் மாதிரி கொடுக்குறேன். இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, என்னென்ன விதி பார்க்க போறோம் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்த்தலாம், டைரக்டா ஒரு விதி உள்ள போயிடலாம். ஸோ அப்போ உயிரீற்று புணர்ச்சியில முதல் விதியான உடம்படு மெய் புணர்ச்சியை நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஏன்னா இன்னைக்கு ஒரு டெப்தான விதியை நம்ம கத்துக்கலாம். ஸோ உடம்படு மெய் புணர்ச்சி. ஸோ கவனிங்க, இது சிம்பிளா சொல்லி தந்துறேன். உடம்படு மெய், அதுனா உடம்படு உடன், உடன் என்பதன் ஈற்று போலி தான் உடம், சரியா? அதுவும் காரணம் இருக்கு, நான் சொல்றேன். ஓகேவா? சரி, ஒரு எடுத்துக்காட்டுலேருந்து போயிடலாமா? மணி பிளஸ் அழகு, இந்த ஒன்றை வச்சு நான் உங்களுக்கு உடம்படுமை என்னென்னு சொல்லிடுறேன். பல்வேறு எடுத்துக்காட்டுகள் வச்சிருக்கேன் உள்ள, சரியா? நம்ம போய் அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது தான், நிலைமொழி இறுதியிலையும் வருமொழியின் முதலையும் எனக்கு ஒன்று மெய்யெழுத்தோ இல்லை உயிரெழுத்தோ தான் இருக்கணும். அப்போ நீயை நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம்? இன்னு பிளஸ் ஈன்னு பிரிக்கிறேன். உயிரெழுத்தா, இங்கேயும் உயிரெழுத்தா, சரியா? இப்போ ஒரு விதிக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ மேக்ஸ் போல தான், இந்த அமைப்பு இருந்தால் அந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம்னு ஒரு ரூல் இருக்குல்ல, சேம் அதே தான் புணர்ச்சி விதிக்குமே. ஓகேவா? இந்த அமைப்பு இருந்தால் இந்த விதியை பயன்படுத்தலாம்னு இருக்கு. அப்போ எப்பெல்லாம் நிலைமொழியோட இறுதியிலையும் உயிரெழுத்து வந்து வருமொழியின் முதல்லையும் உயிரெழுத்து வருதோ அப்ப உடம்பொடுமை புணர்ச்சியும் பயன்படுத்தலாம், சரியா? உடம்பொடுமை உணர்ச்சி மட்டும்தான் பயன்படுத்தலாம்னு சொல்ல முடியும். இந்த அமைப்புக்கு உடம்பொடுமையோட அமைப்பு இதுதான், சரியா? நான் அது ஒரு விதியா பார்க்குறப்ப உங்களுக்கு சொல்றேன். அப்ப நிலைமொழி இறுதியிலும் உயிரெழுத்து இருந்து வருமொழியின் முதலையும் உயிரெழுத்து இருந்தா உடம்பொடுமை புணர்ச்சி நம்ம பயன்படுத்த போறோம். ஓகேவா? சரி, ஏன் இங்க உடம்பொடுமை புணர்ச்சி வருதுன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா தமிழ்ல ஒரு உயிரெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் இணையுமா? இணையாது, சரியா? அப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 2 நாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். 2 நாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்ப நடுவுல பூந்து ஒரு நாடு 2 நாடு கூடயும் சமாதான உடன்படிக்கைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பாங்கல்ல, சண்டையை தீர்த்து வைக்கிறவாங்கல்ல, அது பேர் தான் உடன்படிக்கைன்னு நம்ம சொல்றோம்ல. அது போலதான் இங்க உயிரெழுத்து இருக்கு, இங்கேயும் உயிரெழுத்து இருக்கு, இது 2 சேர மாட்டோம் நிக்குது. இதை சேர்த்து வைக்கிற மெய் தான் என்ன மெய்? உடம்படு மெய். இதை சேர்த்து வைக்கிற மெய் தான் என்ன மெய்? உடம்படு மெய். சரி, தமிழ்ல எத்தனை உடம்படு மெய் இருக்கு? இதெல்லாம் உடம்படு மெய். ஏன் அது உடம்படு மெய் நீங்க கேட்டீங்கன்னா, தமிழ்ல 2 உடம்படு மெய் இருக்கு. ஒன்னு இவ்வு, டக்குன்னு உங்களுக்கு தோணும் 18 மெய் இருக்கும் பொழுது இவர் மட்டும் ஏன் உடம்படு மெய் வராருன்னு நீங்க கேளுங்க, சரியா? கேட்டதுக்கு என்ன விடைனா, ரொம்ப வன்மையா இருக்குது வல்லினம், ரொம்ப மென்மையா இருக்கிறது மெல்லினம், 2க்கும் இடைப்பட்டது இடையினம், சரியா? அந்த இடையினம் தான் மெய்யெழுத்துக்கான உச்சரிப்பையும் கொன்று இருக்கும், கிட்டத்தட்ட உயிரெழுத்துக்கான உச்சரிப்பையும் உங்களுக்கு பெற்று இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் எழுத்துக்கள் பெருப்பு நடத்தினல, ஸோ உயிரெழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு உள்ளே இருந்து காத்து தடையின்றி வெளியேறுன்னு சொன்னா, இதே வல்லினமோ மெல்லினமோ இடையினமோ பிறக்கிறதுலாம் தடைகள் ஏற்படும் சொன்னா, அப்ப இந்த இடையினம் மட்டும்தான் தடைகள் ஓரளவு தான் ஏற்படும்.
அதனால தான் உடம்படுமையா அந்த இடையினத்துல இருக்கிற ரெண்டை நம்ம எடுத்திருக்கோம். எது ஈ இவ்வு, இவங்க தான் அந்த டாபிக்கோட ஹீரோவே. ஈ இவ்வு இது எப்படி எப்படிலாம் வரும், எங்கெங்கெல்லாம் வரும் நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுக்கு இன்னும் ஒரு நெருக்கம் சொல்லலாம். இது ஒரு மெய்யெழுத்தோட இனம். அப்ப மெய்யெழுத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. இதுக்கும் உயிரெழுத்துக்கும் வேற என்ன தொடர்பு இருக்கு? நம்ம சொன்ன மாதிரி பிறப்புகளின் அடிப்படையில் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு, இன்னும் தொடர்பு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், ஆ பிளஸ் இ எப்படி சொல்லலாம்? சார் இக்கு பிளஸ் ஆனா கா, அது நான் ஆ பிளஸ் இ எப்படி சேரும்னு கேட்டீங்கன்னா சொல்லி பாருங்களேன். ஐ ஐ அந்த சவுண்டு கிடைக்குதா? ஆ பிளஸ் இ ஐ. இப்போ பாருங்களேன் ஐ. ஸோ அப்போ ஒரு உயிரெழுத்தை இதனால் ரீப்ளேஸ் பண்ண முடியுது பார்த்தீங்களா? எதாவது ரீப்ளேஸ் பண்ண முடியுது, ஈயால பண்ண முடியுது. அடுத்து பாருங்களேன், இதை உச்சரிங்க பார்க்கும். ஆ பிளஸ் ஊ அவு, ஆ பிளஸ் ஊனது அவு. அப்படிங்க பாருங்க, ஆ பிளஸ் இவ்வுன்னது அவ்வு. அப்ப இங்கே இந்த இவ் என்பது ஒரு உயிரெழுத்தை ரீப்ளேஸ் பண்ணுது, தெரியுதா? அப்ப இந்த ஈயும் இவ்வும் சும்மாலாம் கொண்டு வந்து வச்சிடல, இதுங்களுக்கும் உயிரெழுத்தும் தொடர்பு இருக்கிறதுனால தான் இதை வந்து உடன்படுமையா வச்சிருக்காங்க. சரியா? அப்ப தமிழ் எது உடன்படுமைன்னு கேட்டா எது? ஈ இவ்வு ரெண்டு இருக்கு. சரி, ஓகே. நிலைமொழி இறுதியும் உயிரெழுத்து இருக்கு, வருமொழி முதலும் உயிரெழுத்து இருக்கு, ரெண்டும் ஓசை சேராம இருக்குது. அதை சேர்த்து வைக்கிற மெய் தான் உடன்படுமை. அப்போ சென்டர்ல ஒரு மெய் தானே வர முடியும். இங்க ரெண்டு மெய் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதை முடிவு பண்றவர் யாரு தெரியுமா? நிலைமொழியின் இறுதியில் இருக்கிற உயிரெழுத்து. எங்க இருக்கிற உயிரெழுத்து? நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உயிரெழுத்தை பொறுத்து தான் நான் ஈய பயன்படுத்தணுமா இவ்வ பயன்படுத்தணுமா நான் முடிவு பண்ணணும். சரியா? இப்போ உங்களுக்கு இன்னும் புரியும் நினைக்கிறேன். ஈக்கும் இவ்வுக்கும் உயிரெழுத்தோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப ஈக்கு சில உயிரெழுத்துக்களோட தொடர்பு இருந்திருக்குமா, இவ்வுக்கு சில உயிரெழுத்துக்களோட தொடர்பு இருந்திருக்குமா? அதன் அடிப்படையில் தான் இந்த ரூலே உருவாகுது. இந்த நிலைமொழியோட இறுதியில ஈ ஈ ஐ வந்தா நம்ம ஈய பயன்படுத்தணும். அப்படியே புணர்ச்சி விதி. இ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை ஒன்றாகும். சரியா? ஸோ நன்னூல்ல 162 நினைக்கிறேன் விதி சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்ப எப்பெல்லாம் நிலைமொழியோட இறுதி உயிரெழுத்து இ ஐயா இருக்கோ நம்ம அப்ப ஈய கொண்டு வந்துடணும். சரி, மொத்தம் 12 உயிரெழுத்தானே. ஸோ மீதி 3 போயிடுச்சு. சரி, 3 போயிடுச்சு. அப்ப மீதி எத்தனை இருக்கும்? மீதி 9 இருக்குமா? சரியா? நான் இப்போ 9 போட்டுறேன். அதுலேயும் நிறைய ரூல்ஸ் இருக்கு, நான் அடுத்து சொல்றேன். சரியா? அப்ப மீதி 9 உயிரெழுத்து வந்தா எதை போடணும்? இவ்வ போடணும். சரியா? இதுவே ஏ மட்டும் வந்தா நம்மளுக்கு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஈயோ இல்லை இவ்வோ போட்டுக்கலாம். சிலதுல ரெண்டுமே வரும், சிலதுல உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று தான் வரும். இப்போ 9 சொன்னேன், அதில் 1 கீழே இறக்கிட்டோம். அப்போ மீதி எத்தனை? 8. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த 8லயும் 2 போயிடும். நான் அடுத்து சொல்றேன், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு போகலாம். சரியா? அப்போ இதான் ஃபார்முலா. சரியா? அப்போ நிலைமொழி இறுதியும் உயிரெழுத்தா இருந்து வருமொழி முதலும் உயிரெழுத்தா இருந்தா 2 உயிரெழுத்தோட ஓசை இணையாது. அந்த ஓசையை இணைக்கிறதுக்கு எதோட ஓசை இணையும்? ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் ஓசை இணைஞ்சிடும்ல, அதை இணைக்கிறதுக்கு உள்ள வர மெய் தான் உடன்படுமை. சரியா? உடன்படிக்கை போட்டு இணைக்கிற மெய் தான் அது உடன்படுமை. எதுனா உடன்படுமை? ஈ இவ்வு ரெண்டுல ஒன்று தானே உள்ள வரும். அதை முடிவு பண்றது எந்த இடம்னு கேட்டா நிலைமொழியின் இறுதி எழுத்துல இருக்கிற உயிரெழுத்து. ஏன்னா நிலைமொழிக்கு தானே பவர் அதிகம். அப்ப நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உயிரெழுத்த முடிவு பண்ணணும். அந்த இடத்துல இ ஐ வந்தா இது வரணும், ஈ வரணும். அதை 3 தவிர்த்து மீதி உயிரெழுத்துக்கள் வந்தா இவ்வு வரணும். சரியா? ஏ வந்தா ரெண்டுமே வரலாம். சரி, இங்க என்ன வரும்? இங்க என்ன வரும் பாருங்க. ஈ வந்திருக்கு, அப்ப ஈ வருமா? ஸோ அப்ப மணி பிளஸ் ஈ பிளஸ் அழகு. அப்ப என்ன கிடைச்சிச்சு எனக்கு? ஈ கூட்டலாம் யா, மணி அழகு. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. மணி பிளஸ் அழகு மணி அழகு தானே. பட் இந்த ரூல் படி தான் வருது, நீங்கள் தெரிஞ்சுக்க. ஸோ இவ்வளோதான் ரூல். உள்ள போய் எடுத்துக்காட்டு நிறையா பார்க்கலாமா? ஸோ ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கேன், நம்ம நிறைய எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்க்கலாம். நான் அப்படி ஃபஸ்ட்டு ஒரு ரூலாக ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 3ஆக பிரிச்சிடுறேன். இந்த டாபிக் நான் 3ஆக பிரித்து நடத்துகிறேன். ஃபஸ்ட்டு நிலைமொழியோட இறுதியில் இ ஐ வரதெல்லாம் நான் சொல்கிறேன். ரெண்டாவது இந்த 3 தவிர்த்து மற்ற உயிரெழுத்து வரதை சொல்கிறேன். சரியா? ரெண்டாவது. மூணாவது ஏ வரத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் நிலைமொழியோட இறுதியில் இ ஐ தான் வரும். நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் எது? நிலைமொழியோட இறுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாருங்க, நீ இன்னு பிளஸ் இ உயிரெழுத்தா, சி இச்சு பிளஸ் இ உயிரெழுத்தா, லி இல்லு பிளஸ் இ உயிரெழுத்தா, இல்லு பிளஸ் இ, தி இத்து பிளஸ் இ, இங்கே தி இத்து பிளஸ் இ. இது இன்னொரு விஷயம் நான் ஒரு ஆர்டரா கொடுத்துருங்க பாருங்க. இங்க இ இருக்கு, ஈ இருக்கா, அடுத்து ஈ நெடில் இருக்கா, அடுத்து என்ன வரும்? ஐ வரும். ஐ வந்துடுச்சா? ஐயில் எவ்வளோ எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க. அது எது இல்லாமா லை இல்லு கூட்டல் ஐ
டை, இட்டு கூட்டல் ஐ, நை, இன்னு கூட்டல் ஐ, வை, இவ்வு கூட்டல் ஐ. இப்போ எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும், நிலைமொழியோட இறுதியில் என்னென்ன எழுத்து இருக்கு? உயிரெழுத்து தான் இருக்கு. நிலைமொழியோட இறுதியில் என்ன இருக்கு? உயிரெழுத்து தான் இருக்கு. அது என்னென்ன உயிரெழுத்து இருக்கு? ஒன்று இ, இல்லை இ, இல்லை ஐ. டவுட் இல்லைல்ல? அப்போ நிலைமொழி ஸ்டேட்மெண்ட்டை நான் அதை வச்சு உருவாக்குறேன். இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா கொடுத்துருப்பான்? ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ அப்போ நிலைமொழியோட இறுதியில் இ ஐ இருக்கு, தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வருமொழியின் முதல்ல என்ன இருக்கு பாருங்க, உயிரெழுத்தானே இருக்கு. அப்படி இருந்தாலும் அது உடம்புடைமையா வர முடியும். பாருங்களேன், ஃபுல்லாக பாருங்க, உயிரெழுத்தான். என்னதான் இருக்கு? உயிரெழுத்தான் இருக்கு. உயிரெழுத்து உயிரெழுத்து உயிரெழுத்து. இப்போ உங்களுக்கு புரியும் நம்புறேன். இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் பாருங்க. நிலைமொழியின் இறுதியில், சரியா, இல்லை இப்படி கூட ஆரம்பிக்கலாம், இ ஐ, சரியா, இ ஐ இவற்றை நிலைமொழியின் இறுதி எழுத்தாக கொண்டு, புரியுதா? இ ஐ இவற்றை நிலைமொழியின் இறுதி எழுத்தாக கொண்டு வருமொழியின் முதலெழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால், வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து எந்த உயிரெழுத்தவனா இருக்கலாம். 12 உயிரெழுத்துல எந்த உயிரெழுத்தவனா இருக்கலாம். வருமொழியின் முதல்ல நம்மளுக்கு நிலைமொழியோட இறுதி உயிரெழுத்தா முக்கியம். சரியா? இ ஐ நிலைமொழியின் இறுதி எழுத்தாக கொண்டு வருமொழியின் முதலில் 12 உயிரெழுத்துக்களில் ஏதேனும் ஒரு உயிரெழுத்தை முதன்மையாக கொண்ட சொல் வரும்பொழுது அங்கு இ என்பது உடம்படுமையாக வரும். இவ்வளவுதான் ரூல். புரியுதா? இ ஐ நிலைமொழியோட இறுதியிலிருந்து வருமொழியின் முதல்ல உயிரெழுத்துல எது ஒன்றா வரலாம். வந்தா அங்க எது உடம்படுமையா வரும்? இ தான் வரும். இது எல்லாத்தையும் நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணி காட்டிருக்கேன்ல. சரி, இன்னும் ஒன்று நான் பண்றேன். தி பிளஸ் அணைப்பான்னு பார்க்கலாமா? தி பிளஸ் எரி பார்க்கலாமா? தி பிளஸ் எரி. ஸோ அப்போ தி இத்து பிளஸ் இ, இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணீங்க. சரியா? ரெண்டு எட்டையும் உயிரெழுத்தா, உயிரெழுத்து வந்தால் உடம்படுமை வருமா? உயிரெழுத்து வந்தால் உடம்படுமை வரும் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தடுத்த விதியில் அதுவும் சேஞ்ச் ஆகும். ரொம்ப எளிமையாக தான், நீங்கள் பயப்பட தேவையில்லை. என்ன இப்படி இருந்து மாறுன்னு சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் அதை எடுத்து சொல்கிறேன். ஸோ இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து இருந்தால் சேராது, ரெண்டு உயிரெழுத்து சேராது. அதை உடன்படுத்தி வைக்கிற மெய் தான் நம்மை உடம்படுமை. சரி, எந்த உடம்படுமைன்னு எதை வச்சு முடிவு பண்ணோம்? நிலைமொழியோட இறுதி எழுத்தை பொறுத்தான முடிவு பண்ணோம். நிலைமொழியோட இறுதி எழுத்து என்ன எழுத்து? இங்க ஈ இருக்கா? அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. இ ஐ வந்தா எது வரணும்? ஈ தானே வரணும். உச்சரிப்பே பாருங்களேன், ஈ வந்து நெருக்கமா இருக்கும் இ ஐக்கு. சரியா? அதனாலதான் இதுங்களுக்கு ஈ வச்சிருக்காங்க. சரியா? அப்ப ஈ வரணுமா? அப்ப தி பிளஸ் இ பிளஸ் எரி. அப்ப ஈ கூட்டல் ஏ தி எரி. புரியுதா? இதே போல இதை எப்படி சால்வ் பண்ணிருக்கணும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்க. நான் அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன். காட்சி பிளஸ் அழகு காட்சி அழகு, ஈ கூட்டலா யா. கிளி பிளஸ் அழகு கிளி அழகு, ஈ கூட்டலா யா. வலி பிளஸ் அரியார் வலி அரியார், ஈ கூட்டலா யா. தீ பிளஸ் அணைப்பான் தீ அணைப்பான், ஈ கூட்டலா யா. தீ பிளஸ் எரி தீ எரி. தானே பார்த்தோம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? கலை பிளஸ் அறிவு கலை அறிவு, என்னன்னு வரும்? கலையறிவு. இன்னொன்னு சொல்லலாம், இந்த உடம்படுமை தான் நம்ம பயன்பாட்டில் மிகுதியா இருக்கிறது. இந்த உடம்படுமை தான் எக்கச்சக்கமா பயன்படுத்தும். நம்ம பேச்சு வழக்கில் நீங்க ஒரு 2 சொற்றொடர் பேசுனீங்கனாலே அது உடம்படுமை இல்லாம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா உடம்படுமை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓடை பிளஸ் ஓரம் ஓடையோரம், இது பார்க்கலாமா? ஓடையோரம், இது எப்படி யோ வந்துச்சு? யோ ஏன் வந்துச்சு? அப்ப இ பிளஸ் ஓ யோன்னு வரும். அடுத்து பூனை பிளஸ் ஓடியது பூனை ஓடியது, இப்படி வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பூனை ஓடியது. நாவை பிளஸ் அசைத்த நாவை அசைத்த, ஈ கூட்டலா யா. ஸோ ஒரு செட்டு முடிச்சிட்டோம். அடுத்து 2வது செட்டு போயிடலாமா? அடுத்து வந்துட்டோம். இப்போ நான் 8ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேனா? சரியா? அந்த 8 நான் இப்போ 6ஆக குறைக்க போறேன். 8 எப்படி குறைக்க போறேன்? 6ஆக குறைக்க போறேன். 2 கிடையாது, 2 தூக்க போறேன். அந்த 2 எதுன்னு ஃபர்ஸ்ட் எழுதிட்டா ஏவும் வராது. ஏன் ஏவும் வராது? இதுவும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? நிலைமொழியின் இறுதி எழுத்து எகர். இப்போ நீங்க பாருங்களேன், உயிரெழுத்து தானே. எப்படி வந்து ஒரு சொல்லோட இறுதியில் உயிரெழுத்து வரும்? உயிர்மை எழுத்தா தானே வரும். சரியா? நீங்க நல்லா எத்தனை பேர் நான் வருங்க தெரியல, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள்ல, இறுதியில் வராத எழுத்துக்கள்ல எகர வரிசை மொழிக்கு இறுதியில் வராது. நடத்திருக்க நான் இருக்கா? எகர வரிசையே மொழிக்கு இறுதியில் வரலன்னா அப்ப ஏ எப்படி வரும்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இது நான் என்ன வரிசை? இது சரியா? உகர வரிசையா? ஸோ அப்போ உகர வரிசை வரனா 2 இட்டு பிளஸ் ஊ வருது.
அப்போ எகர வரிசையாக வரலாம் நீங்கள் ஏவே வராது இல்லை. ஸோ அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் ஏ வராது. அவு வந்து நான் நீங்கள் சொல்லலைனால ஒரு பேசிக் உங்களுக்கே தெரியும். அவுகாரக்குறுக்குமே சொல்லோட முதல்ல மட்டும் ஏன் வரும்னு சொல்கிறான். இந்த அவ்வே ஒரு சொல்லோட முதல்ல தான் வரும், இடையிலையும் வராது இறுதிலையும் வராது. ஸோ இதுலேயும் ஒரு ரூல் இருக்குது சரியா. இதெல்லாம் தேவையில்லை, பட் நீங்கள் நான் வச்சுக்கலாம் சிம்பிளாக. ஐ வந்தால் ஏ வந்தால் ரெண்டுமே, மீதி எது வந்தாலும் இவனே நான் வச்சுங்க. பட் இருந்தால் இதுக்குள்ளே இந்த புரிதல் இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த 2 எழுத்து வராது, இது தவிர்த்து மீதி 6 எழுத்து. அந்த 6 எழுத்து எதுன்னு எழுதி போட்டுட்டா ஸோ அப்போ அந்த 8 கிடையாது, இது 6. அந்த 6 எதுனா ஆ அங்கே இருந்துச்சா ஊ ஓ அவ்வளோதான். இவங்க 6 பேர் தான். அப்போ அங்கே 3 இங்கே 6 9. ஸோ ஐ 3, இது ஒரு 6 9, ஏ 1 10. அப்போ 10 தானே இருக்குது, மீதி 2 எது ஏவும் அவும், இது வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு வந்துருங்க. ஐ வந்தால் இந்த 6 வந்தால் இவ்வு, ஏ வந்தால் ரெண்டுமே, இது 2 வராது. ஸோ நான் வச்சுப்பேன் நம்புகிறேன். எடுத்து போயிடலாமா? இதில் ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்கிறேன், மற்றல நீங்களே பார்த்துக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? பல ப்ளஸ் என்று பார்க்கலாமா? பல ப்ளஸ் என்று லாவை பிரிக்கலாமா? இல்லு கூட்டலாவா? பாருங்க, நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து இருக்கு, வருமொழி முதலில் உயிரெழுத்து இருக்கு. 2 உயிரெழுத்தோட ஓசை இணையாது, அதை உடன்படுத்துறமை தான் உடம்படுமை. தமிழ் எதுலாம் உடம்படுமை? இவ்வு உடம்படுமையா? ஸோ இப்போ 2 உடம்படுமையில் எதுன்னு முடிவு பண்ணுற இடம்? நிலைமொழியின் இறுதி எழுத்தா, நிலைமொழியின் இறுதி எழுத்தா? ஐ இருந்தானே வரும், மற்றது இருந்தா இவ்வு தான் வரும் சரியா. அப்போ மற்றது தானே இருக்குங்க, ஐ இல்லை. அது தவிர்த்து மற்ற உயிரெழுத்து எதா இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு புரிதலுக்கு சொன்னது 6. நீங்கள் 6 மனப்பாடம் பண்ண அவசியமே இல்லை. ஐ வந்தா ஈன்னு தெரிஞ்சுங்க, ஏ வந்தால் ரெண்டுமே வரும் தெரிஞ்சுங்க, மற்ற எது வந்தாலும் இவ்வுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ என்ன வரும் நம்மளுக்கு? பல ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் என்று சரியா என்ன வரும்? பலவென்றுன்னு வரும், பலவென்று. ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ நிறைய இடத்துல இப்போ திருவாரூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல, ஸோ அப்போ அது எப்படி பிரிக்கலாம்? திருக்கூட்டல் ஆரூர் சரியா. ஸோ அப்போ இங்கேயும் அதே தான், ரூ இருக்கா, ரூ பிரிக்கலாமா? இரு கூட்டல் ஊ சரியா. அப்போ நிலைமொழி இறுதியும் உயிரெழுத்து, வருமொழியின் முதலையும் உயிரெழுத்து. ஸோ இப்போ 2 உயிரெழுத்து சேராது, அதை சேர்த்து வைக்கிறது உடம்படுமை. எந்த உடம்படுமை இங்கே வரும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இவ்வா இவ்வு. ஸோ அப்போ திருக்கூட்டல் இவ்வு கூட்டல் ஆரூர், இவ்வு கூட்டலாம் வா. அப்போ திருவாரூர் எப்படி இருந்து? திருவாரூர். திருவண்ணாமலை இதே தான், திருக்கூட்டல் அண்ணாமலை, திருக்கூட்டல் அண்ணாமலை. அப்புறம் எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டல் உவா. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? இவ்வா இவ்வு தான் வரும். இவ்வு கூட்டல் வா, திருவண்ணாமலைன்னு பயன்படுத்துகிறோம் சரியா. இப்போ திருவல்லிக்கேணி ட்ரிப்ளிகேன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதை தூய தமிழ் எப்படி திரும்ப சொல்லலாம்? ஸோ திரு ப்ளஸ் அண்ணாமலை எப்படி வரும் நம்மளுக்கு? திருவண்ணாமலைன்னு வரும். திருவல்லிக்கேணி கிடையாது, திரு ப்ளஸ் அல்லி ப்ளஸ் கேணி. இப்போ திரு ப்ளஸ் அல்லி எப்படி திருவள்ளின்னு புரியுதா உங்களுக்கு? இதே புணர்ச்சி விதி தான். இப்போ பாருங்க எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்ச பேரில் அந்த புணர்ச்சி விதி இருந்திருக்கு, இந்த உடம்படுமை இருந்திருக்கு பாருங்க. ரூவை பிரிச்சா இரு ப்ளஸ் ஊவா, ஊ வந்தால் இவ்வு வருமா, இவ்வு கூட்டலாம் வா வருமா. அப்போ வள்ளி கிடையாது, அல்லி சரியா. திரு ப்ளஸ் அல்லி ப்ளஸ் கேணி, அதான் திருவல்லிக்கேணின்னு பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு புரிதலுக்கு உதவும் இந்த விதிகள்லாம். இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோன்னே தெரியாமலாம் படிக்கக்கூடாது சரியா. வேண்டாம் வெறுப்பா, இது கண்டிப்பாக நம்மளுக்கு எவ்வளோ புரிதலை கொடுக்கும். சரி ஓகே, இதுதான் நம்ம பார்க்க வந்தால் 2வது கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்டோட இன்னும் தெளிவாக பார்த்துடலாமா? பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நிலைமொழியோட இறுதியை ஃபுல்லாக பார்க்கலாமா? 2 பாருங்க எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் உயிரெழுத்து, இரு கூட்டல் உயிரெழுத்து, லா இல்லு கூட்டலா உயிரெழுத்து, பா இப்பு கூட்டலா உயிரெழுத்து, மா இம்மு கூட்டலா உயிரெழுத்து. இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டு தான். ஸோ புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நான் எல்லா இடத்துலையும் எடுத்து தான் வந்திருக்கேன். அடுத்து பூ இப்பு கூட்டல் உயிரெழுத்து, ரூ இரு கூட்டல் உயிரெழுத்து. ஸோ இருக்கு பாருங்க. 2 இட்டு கூட்டல் உயிரெழுத்து, கோ இக்கு கூட்டல் உயிரெழுத்து. அப்போ நிலைமொழியோட இறுதியில் உயிரெழுத்து தான் இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா சரியா. அடுத்தது பார்க்கலாமா? வருமொழியின் முதல்ல பாருங்க. வருமொழியின் முதல்ல என்னதான் இருக்கு? உயிரெழுத்து உயிரெழுத்து. அது எந்த உயிரெழுத்து ஒன்றா இருக்கலாம், உயிரெழுத்து உயிரெழுத்து, ஆனால் உயிரெழுத்து தான் இருக்கும் பாருங்க. உயிரெழுத்து 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 உயிரெழுத்து. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு விஷயமும் கிளியராக இருக்கும். எனக்கு நிலைமொழியோட இறுதியிலையும் உயிரெழுத்து இருக்கு,
வருமொழியின் முதலையும் உயிரெழுத்து இருக்கு. அப்போ உடம்புடைமை தான். சரி, என்ன உடம்புடைமைன்னு எதை முடிவு பண்ணோம்? நிலைமொழியின் இறுதி தானே. இ ஐ இருந்தானே இ, இங்க இ ஐயா இருக்கு. அந்த மூணை தவிர்த்து மற்றது தானே இருக்கு. அப்ப இங்க எல்லாத்துலயும் என்னதான் வரும்? இவ்வு தான் வரும். என்ன வரும்? இவ்வு தான் வரும். இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிலைமொழியோட இறுதியில் இந்த 6 எழுத்துல ஏதோ ஒரு எழுத்தான் வந்துகிட்டு இருக்கும். சரியா? அந்த ஏவோ அவ்வோ வராது. ஓகேவா? இவ்வளோதான். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து லாஸ்ட் இதில் இது என்ன பார்க்கலாமா? இதில் 9th இருக்கும் குரு ப்ளஸ் அருள். அதான் என்ன வரப்போகுது? குரு அருள் தானே, உங்களுக்கு தெரிஞ்சது தானே. இப்போ புரியுதா? கோயில் கரெக்டாக, கோவில் கரெக்டானு? கோவில் இதான் கரெக்டு. அதோட திரிந்த வரும் தான் கோயில். அதில் நிறைய கருத்து வேறுபாடும் இருக்குது. அதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டுன்றது போல். ஸோ விதிப்படி இதான் சரி. ஸோ இது 3 ரோம் லெட்டர் 3 கூட நான் வச்சிங்க. சரி, ரோம் லெட்டர் 1 இ ஐ வந்தால் இ, ரோம் லெட்டர் 2 மீதி 6 உயிரெழுத்து வந்தால் இவ்வு, ரோம் லெட்டர் 3 ஏ வந்தால் ஈயும் வரும் இவ்வும் வரும், ரெண்டுமே வரும். சிலதில் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வரும் உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ சே ப்ளஸ் அடி, சே இச்சு ப்ளஸ் ஏ உயிரெழுத்து, சே இச்சு ப்ளஸ் ஏ உயிரெழுத்து. நீ ஃபஸ்ட்டு உயிரெழுத்தா பாருங்க. தே இத்து கூட்டல் ஏ உயிரெழுத்து, தே இத்து கூட்டல் ஏ உயிரெழுத்து. அடுத்து நே இன்னு கூட்டல் ஏ உயிரெழுத்து, சே இச்சு கூட்டல் ஏ உயிரெழுத்து. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும். நிலைமொழியோடதில் உயிரெழுத்து. வருமொழியின் முதலில் என்னது? எல்லாமே உயிரெழுத்து தான். வருமொழியின் முதலில் என்னதான் இருக்கு? உயிரெழுத்து தான் இருக்கு. சரி, நிலைமொழி இறுதியிலும் உயிரெழுத்து வந்துருச்சு, வருமொழி முதலிலும் உயிரெழுத்து வந்துருச்சு. இப்படி வந்தால் ஓசைகள் ஒன்றிணையாது. இதை ஒன்றிணைக்க வர்றதான் நம்மை உடம்பொடுமை. சரி, எந்த உடம்பொடுமைன்னு எதை வச்சு முடிவு பண்ணணும்? நிலைமொழியின் இறுதி எழுத்து வச்சு முடிவு பண்ணுமா? நிலைமொழியோட இறுதி எழுத்துங்க என்ன வந்திருக்கு? ஏ வந்திருக்கா? அப்போ ரெண்டுல எது வேணா பயன்படுத்திக்கலாமா? சரியா? சில இடத்துல ஏதாச்சும் ஒன்று தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும், உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி. அப்போ சொல்லி பாருங்க. சே பிளஸ் அடி ரெண்டுமே பயன்படுத்தலாங்க. சே பிளஸ் இ பிளஸ் அடினா எனக்கு சே அடின்னு கிடைக்கும். இதுவே சே பிளஸ் இவ்வு பிளஸ் அடினா எனக்கு சேவடின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் ரெண்டுமே உச்சரிக்கப்படலாம். அடுத்தது பாருங்களேன். தே பிளஸ் ஆரம். நீங்களே உச்சரிங்க பார்க்கும். தே ஆரமா தேவாரமா? ஏதாச்சும் ஒன்று தான் வரும். தேவாரம் தானே வரும். அப்போ தே கூட்டல் இவ்வு கூட்டல் ஆரம், இவ்வு கூட்டலா வான் வந்து தேவாரம் வந்துடும் உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி. அப்போ தே பிளஸ் இலை தே இலையா தேவிலையா? தே இலை தானே. அப்போ இங்கே ஈ வரும், அங்கே இவ்வு வந்துச்சு, இங்கே இவ்வு ஈ வருது. புரியுதா? அப்போ ஏக்கு மட்டும். அப்போ இதுலேயும் ஒரு ரூல் இருக்கலாம். அப்போ இ ஐ என்ற உயிரெழுத்துக்களுக்கு கூட ஈ என்ற மெய்யெழுத்துக்கு உச்சரிப்பு தொடர்பு உண்டு. எழுத்துக்களின் பிறப்பின் முறையில் அடிப்படையில் ஈக்கு தொடர்பு உண்டு. மற்ற 6 உயிரெழுத்துக்கும் இவ்வு கூட தொடர்பு உண்டு. சரியா? ஆனா ஏ என்ற உயிரெழுத்துக்கு மட்டும்தான் ஈ இவ்வு ரெண்டுத்து கூடமே உச்சரிப்புல தொடர்பு இருக்கும். அதனாலதான் ரெண்டையுமே பயன்படுத்துறோம். சரியா? ஸோ தமிழ்ன்றது அறிவியல் பூர்வமான ஒரு மொழி. சரியா? ஸோ அதனால நிறைய விஷயம் நம்ம டீப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க. தே பிளஸ் இலை தேயிலை. இவனே பிளஸ் அவன், இவனே எவன். சரியா? இவனே எவன் வரும். ஈ கூட இப்படிதான் வரும். இவனே எவன் எழுதிடலாமா? இவனே எவன். இது இவனே எவன் வரும். வாவா வரும், வராது. யா தானே வரும். ஈ கூட்டலாம் யா. இவனே எவன். அடுத்து இது சொல்லுங்க பார்க்கும். இது ரெண்டுமே சொல்லலாம். சே பிளஸ் இழை, சே இழை, சேவிழை. சிலதுக்கு ரெண்டுமே வரும். இவ்வளோதான் உடம்பொடுமை. சரி, உடம்பொடுமை படிச்சுட்டோம். இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்னு கேட்டீங்கன்னா ரோம் லெட்டர் 1க்கு விளக்கம் சொன்னேன். சரியா? இ ஐ நிலைமொழியின் இறுதியிலும் வருமொழியின் முதலில் 12 உயிரெழுத்துக்களை முதன்மையாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது 2 சொற்களுக்கும் இடையில் ஈ என்பது உடம்பொடுமையாக வரும். அடுத்து ரோம் லெட்டர் 2க்கு என்னன்னா இ ஐ தவிர பிற எழுத்துக்கள், என்ன எழுத்துக்கள்? உயிரெழுத்துக்கள் நிலைமொழியோட இறுதியில் வந்து வருமொழியின் முதல்ல 12 உயிரெழுத்துக்களையும் முதன்மையாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது அங்கு இவ் என்பது உடம்பொடுமையாக வரும். அடுத்து ஏ என்பது நிலைமொழியின் இறுதியில் வந்து வருமொழியின் முதலில் அதே தான் திரும்பவும் 12 உயிரெழுத்துக்களையும் முதன்மையாக கொண்ட சொற்கள் வந்தா அங்க ஈயும் வரும் இவும் வரும். அப்போ புரிஞ்சுக்கிட்டா போதும், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி கஷ்டப்பட தேவையில்ல. சரியா? சரி, இது எப்படி சிம்பிளா ரிவிஷன் பண்ணலான்னு பார்க்குமா? சரி, இப்போ படிச்சுட்டோம். இது ரிவிஷன் பண்ணலாம் பாருங்களேன். ஸோ நான் எழுதி தான் வச்சிருக்கேன் உங்களுக்காக. ஸோ டக்குன்னு சொல்லிடலாம்ல. கவனிக்கிறீங்களா? இப்போ பாருங்க, நான் கூட எட்ட பாருங்க, கிளியரா பார்த்துங்க. ஸோ நம்ம பார்த்த 3மே கணக்கு முடிவு வந்து நிற்கிதா? ஒன்றா வச்சு பார்க்கலாமா? இதில் இன்னும் ஒரு புரிதல் என்னன்னா 3 உயிரெழுத்துக்கு இங்கே 3 எடுத்துக்காட்டு கொண்டு வந்திருக்கேன். 6 உயிரெழுத்துக்கு இங்கே 6 எடுத்துக்காட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அங்கே ஒரே ஒரு உயிரெழுத்து தான், ஆனால் 2 இடத்துல வரும். ஆனால் 2 எடுத்துக்காட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்போ மொத்த டாபிக் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். சரியா? விளக்கமும் புரியும், எடுத்துக்காட்டும் புரியும். ஸோ அப்படியே பார்த்துடலாமா? ஸோ நீ அதை மட்டும் நான் எழுதுறேன். உங்களுக்கு எது தேவை அதை மட்டும் தான் எழுதுறேன்.
ஈயா தீ, இத்து கூட்டல் ஈயா நெய், இன்மை கூட்டல் ஐயா. அப்போ இ ஐயா நிலைமொழி இறுதியில் இ ஐ வந்து வருமொழியின் முதல்ல உயிரெழுத்துக்கள் வந்தா அங்கே எது உடம்படுமையா வரும்? ஈ வருமா? ஒன்று மட்டும் சால்வ் பண்ணிட்டா பாருங்க, கனி ப்ளஸ் அமுது. ஸோ அப்போ என்ன வரும்? ஈ வருமா? ஸோ அப்போ ஈ கூட்டலாம் யா, அப்போ என்ன வரும்? கனியமுது. என்ன வரும்? கனியமுது. அடுத்து ரெண்டாவது போயிடலாமா? ஸோ அந்த 6 உயிரெழுத்து நான் கிளியராக சொன்னல வீடியோவில் டீட்டெயில்டாக 6 உயிரெழுத்துக்கு 6 எடுத்துக்காட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், லா இல்லு கூட்டல் ஆ இருக்கா, பா இப்பு கூட்டல் ஆ இருக்கா, ரு இரு கூட்டல் ஊ இருக்கா, பூ இப்பு கூட்டல் ஊ இருக்கா. ஸோ பாருங்கள், நோ இந்து கூட்டல் ஓ இருக்கா. அடுத்து கோ இக்கு கூட்டல் ஓ இருக்கா. வறுமொழியை பற்றி கவலைப்பட தேவையில்ல, வறுமொழி முதல்ல ஃபுல்லாக நான் உயிரெழுத்தான் வச்சுருக்கேன். அப்போ இ ஐயை தவிர்த்து மற்ற உயிரெழுத்துக்கள் வந்தால் எது ஒரு உடம்படுமையா? இவு வருமா? சரியா? ஒரு எடுத்துக்காட்டு நம்ம என்ன பார்க்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்சதான அப்பா ப்ளஸ் உடன் அப்பாவுடன் இப்படி வருமா? அப்பாவுடன் வரும். பல ப்ளஸ் அணி பலவணின்னு வரும். திரு ப்ளஸ் அருள் திருவருள் வரும். பூ ப்ளஸ் இதழ் பூவிதழ்னு வரும். இங்கே இது மட்டும் நம்ம பார்க்கலாம் தனியாக. கோ ப்ளஸில் நம்மளுக்கு தெரியும் கோவில்னு வரும். நோ ப்ளஸ் அழகு மட்டும் நான் தனியாக சால்வ் பண்ணுறேன் பாருங்கள், ஏன்னா அதை மட்டும் பார்த்துடலாம். நான் சொல்லியிருக்கேன்ல புணர்ச்சி விதியில் இந்த உடம்படுமையில் மற்ற விதிகளும் சில நேரம் கலந்து வரும். இப்போ பாருங்களேன், இப்போ நோ இருக்கு, இந்து கூட்டல் ஓ, நிலைமொழி இறுதியிலும் உயிரெழுத்து, வறுமொழி முதலும் உயிரெழுத்து. அவ்வாறு வந்தால் ஓசைகள் ஒன்றிணையாது. அவற்றை ஒன்றிணைக்க வர்ற மெய் தான் நம்ம உடம்படு மெய். சரி, இது நமக்கு தெரிஞ்சது தானே. அப்படியேப்பட்ட உடம்படு மெய் எந்த மெய் வரணுன்றதை முடிவு பண்ணுறது நிலைமொழியின் இறுதியில் இருக்கிற உயிரெழுத்து தானே. இப்போ 2 உடம்படு மெய் இருக்கு, இவ்வு. இதை முடிவு பண்ணுறவர் யாரு? இவரு தானே. இவ்வளோ நேரமாக தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஐ வந்திருந்தா நான் ஈயை கொண்டு வரலாம். அது 3 இல்லை, அப்போ இவ்வளோ தானே நான் கொண்டு வரணும். அப்போ நான் இவ்வளோ கொண்டு வரேன் பாருங்களேன். நோ ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் அழகு. அப்போ இவு கூட்டலாம் நான் வரும் வா. நோவழகு இது தப்பு தெரியுமா? இது எந்த இடத்துல தெரியுமா தப்பாக மாறுது? இந்த இவ்வு இருக்கு தெரியுமா, அந்த இவ்வு ஃபர்ஸ்ட் வந்து நோ கூட சேரும். எப்படி வரும்னா நோ ப்ளஸ் அழகு. இவ்வளோ நேரமாக வேற மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ ஏன் வேற மாதிரி இருக்குன்னு கேட்டால், இப்போ பார்த்த அமைப்பு மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம அமைப்பே பார்த்துருக்க மாட்டோம். சரியா? எப்படி சொல்ல வரேன்னா, இங்கே மட்டும்தான் நிலைமொழி ஒரு தனி குறிலாக இருந்துச்சா? இது வரைக்கும் பார்த்தோம், இங்கே எடுத்துக்காட்டு பார்த்தோம், அங்கே அவ்வளோ எடுத்துக்காட்டு பார்த்தோம். பாருங்க, தனியாக இருக்குது. இது என்னது? நெடில். தனியாக இருக்குது நெடில். மீதெல்லாம் தனியாகவே இல்லை, 2 எழுத்து தான் இருக்குது. அப்போ தனியாக ஒரு குறில் வர்றப்போ ஒரு விதி வரும். உங்களுக்கு தெரியல என்ன விதி? தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அப்போ அந்த மெய்யெழுத்து இந்த தனி குறில் கூட சேர்ந்து அடுத்த விதி அது கன்வெர்ட் ஆகி தனி குறில் முன் ஒற்று உயிர் வரி. அந்த விதி தான் உங்களுக்கு தெரியுமே. நிலைமொழி 2 எழுத்தா இருந்து, சரியா நான் நடத்துறேன், 2 எழுத்தா இருந்து முதல் எழுத்து குறிலாவும் இரண்டாம் எழுத்து மெய்யெழுத்தாவும் இருந்து வறுமொழியின் முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தா இருந்தா இந்த நிலைமொழியில் இருக்கிற ஒற்று இரட்டும். ஒற்று இரட்டும். இது பேர் தான் தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அப்ப இன்னொரு இவ்வு போமா? அப்ப இன்னொரு இவ்வு போய் அப்புறம் தான் சேர்ந்து நொவ்வழகுன்னு வரும். இப்பதான் அதை உச்சரிக்க முடியும். நொவ்வழகு, நோவழகு. இது உச்சரிப்பே வரல பார்த்தீங்களா? நொவ்வழகு வருதா? அப்போ நம்ம இத்தனை நாள் படிக்கிற எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்கு, நம்ம அதை கற்றுக்க வேண்டியதான். ஸோ இப்போ நோ ப்ளஸ் அழகு நோவழகு எப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு திரும்பவும் சொல்கிறேன், உடம்படுமை வந்தால் வறுமொழியின் முதல்ல இருக்கிற உயிரெழுத்து கூட மட்டும்தான் சேரும். சரியா? போய் டைரெக்டாக சேரும், அதை இணைஞ்சிரும். ஒரு மெய்யும் உயிர் சேர்ந்து உயிர்மை இணைஞ்சிரும். ஆனால் இங்கே பாருங்களேன், இது கூட வந்து அது அதாவது ரெண்டா கலந்து ஒன்றா மாறல. பட் இருந்தாலும் தனி குறிலாக இருக்கிறதுனால தனி குறில் கூட வந்து அது சேர்ந்துருச்சு. அடுத்த விதியாக அது கன்வெர்ட் ஆகுது. தனி குறில் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அந்த விதியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ நோ ப்ளஸ் அழகு என்னன்னு வரும்னு சொல்லிட்டேன், நோவழகு. அடுத்து அந்த பக்கம் தான் ரெண்டுமே வருமே, உங்களுக்கு தெரிஞ்சது தானே. என்னன்னு சொல்லலாம்? இவரை சேயடின்னு சொல்லலாம், சேவடின்னு சொல்லலாம். இதை சேயிழைன்னு சொல்லலாம், சேவிழைன்னு சொல்லலாம். இவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான் மொத்த உடம்படுமை. அப்படியே உடம்படுமை ஒரு ரெண்டு கடற்கரை ரிவிஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நிலைமொழியின் இறுதியிலும் வருமொழியின் முதலிலும் உயிரெழுத்துக்கள் வந்தால் ஓசைகள் ஒன்றுபடாமல் தனித்து நிற்கும். இவற்றை உடன்படுத்துவருமையே உடம்படுமை எனப்படும். தமிழில் 2 உடம்படுமை, ஈ இவ்வு.
இப்போ இந்த ரெண்டுல எது நம்ம பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணுறது நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உயிரெழுத்து. நிலைமொழியின் இறுதியில் இ ஐ வந்தால் ஈயை பயன்படுத்தணும். இந்த 3 தவிர்த்து மீதி உயிரெழுத்துக்கள் வந்தால் இவ்வ பயன்படுத்தணும். ஏ வந்தால் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பயன்படுத்தலாம், சிலதில் ரெண்டுமே பயன்படுத்தலாம். இவ்வளோதான் உடம்புடைமை. ஸோ 3 வகையும் எடுத்துக்காட்டுருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இந்த அப்படி ஒரு விஷயம் கொடுத்துடலாமா? ஸோ நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் இணைவது தான் அது புணர்ச்சி. இப்படி இணையும் பொழுது அதை 2 வகையாக பிரிக்கலாம். மாற்றங்களின் அடிப்படையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலன்னா அது இயல்பு புணர்ச்சி, மாற்றங்கள் நடந்தாது விகார புணர்ச்சி. சரியா? வாழை பிளஸ் மரம், வாழை மரம் இயல்பு புணர்ச்சி. ஸோ கடல் பிளஸ் அலை, கடல் அலை இதுவும் இயல்பு புணர்ச்சி. எப்படின்னு பார்த்தோம்ல, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை. ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்து இணையறப்ப அது உயிர்மை எழுத்தா மாறினா அது என்ன புணர்ச்சி? அதுவும் இயல்பு புணர்ச்சி தான். ஸோ விகார புணர்ச்சி நமக்கு தெரியும், தோன்றல், திரிதல், கெடுதல். நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் இணையும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றினால் அது தோன்றல். நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் இணையும் பொழுது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிந்தால் அது திரிதல். நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் இணையும் பொழுது ஒரு எழுத்து மறைந்தால் அது கெடுதல். சரியா? 2 சொற்கள் இணையும் பொழுது ஒன்றிற்கு மேற்பட்ட விகாரங்களும் நடைபெறும். நாடகம் பிளஸ் கலை, நாடக கலை, கெடுதல், தோன்றல் பார்த்தோம். அப்புறம் 4 வகையான பொறுத்துக்க பார்த்தோம். நான் இருக்கா? ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. நிலைமொழியின் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதலெழுத்தை பொறுத்து உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. நான் அப்பயே சொன்னேன், இதில் சில பேர் குழப்பம் இருக்காது. இருந்தால் நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது அந்த குழப்பம் தீந்துடும். டெஸ்ட்டில் நீங்கள் அந்த கொஸ்டினை போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், இன்னும் நல்லா புரியும். சரியா? அடுத்து இன்னொன்று பார்த்தோம்ல, உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் மெய், மெய் முன் உயிர். அடுத்து இன்னொரு பொறுத்துக்க, பெயர் பிளஸ் பெயர், பெயர் பிளஸ் வினை, வினை பிளஸ் வினை, வினை பிளஸ் பெயர். அடுத்து இன்னொரு பொறுத்துக்கும் பார்த்தோம், உயிர் முதல் உயிரீரு, ஒரே சொல்ல பார்த்தோம். உயிர் முதல் உயிரீரு, உயிர் முதல் மெய்யீரு, மெய் முதல் மெய்யீரு, மெய் முதல் உயிரீரு. ஸோ இவ்வளோதான். அடுத்த விதி நம்ம அடுத்த வகுப்பில் கண்டினியூ பண்ணலாம். இது போல் தொடர்ந்து தமிழ் வகுப்புகளை பார்க்கணுன்னா நீங்கள் உயிர்மையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து கடினமாக உழைங்க, நம்ம அடுத்தடுத்த வகுப்பு கொண்டு போகலாம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான தரமான தேர்வுகளை கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் தான் கொடுப்பேன். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனே நம்ம நிறையா விஷயத்தை கற்றுக்கலாம். சரியா? ஒரு கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணும்போது அதில் வர இலக்கண டாபிக் நான் அங்கேயே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிவிடுவேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.